அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். நேர்மையாக நடக்கிறதா ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் என்ற கேள்வி இன்று எழுந்திருக்கிறது. அதற்கான காரணம் பாஜக புகார் செய்திருக்கிறது, திமுக புகார் செய்திருக்கிறது, மார்க்சிஸ்ட் கட்சி புகார் செய்திருக்கிறது. அதிமுக தவிர கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல் ஆணையத்திடம், தேர்தல் ஆணையத்தின் மீதே கூட அதிமுக மீதும் கூட புகார்களை அடிக்கடி அடுக்கிக் கொண்டு வருகின்றன. கணக்கற்ற பணம் பறிமுதல் செய்யப்படுகிறது, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு வருகிறது, தேர்தல் விதிமுறை முழுமையாக மீறப்படுகிறது என்று தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எழுவது இடைத்தேர்தல் என்றால் வழக்கமே என்றாலும் கூட திருமங்கலம் இடைத்தேர்தலுக்கு பிறகு கடந்த ஆட்சிக்கு முந்தைய ஆட்சியில் திமுகவுடைய இடைத்தேர்தல் திருமங்கலத்தில் நடந்த போது இது மிகப்பெரிய வெடித்தது. அதற்கு பிறகு நடந்த எல்லா இடைத்தேர்தலும் சரி, அதிமுக இடைத்தேர்தல் சங்கரன்கோயில் ஆகட்டும், புதுக்கோட்டை ஆகட்டும், ஏற்காடு ஆகட்டும், எல்லா இடங்களிலுமே இது போன்ற புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இடைத்தேர்தல் என்பது பணம், முறைகேடு, விதிமீறல் உள்ளிட்ட அனைத்து புகார்களுக்கான களமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலும் தன்னுடைய புதிய புகாரை சந்தித்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 2,70,129 வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கை வரும் 13ஆம் தேதி செலுத்த இருக்கிறார்கள். 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கிறது. அதிமுக சார்பாக வளர்மதியும், திமுக சார்பாக ஆனந்தும், பாஜக சார்பாக சுப்பிரமணியன் என்ற 3 முக்கியமான வேட்பாளர்கள், இதை தவிர மார்க்சிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார். 4 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். கடுமையான போட்டி, 3 முனை போட்டி என்று சொன்னாலும் கூட அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி அதிமுக மீது கடுமையான புகார், பணப்பட்டுவாடா நடக்கிறது, அனைத்து விதிகளும் மீறப்படுகின்றன, காவல்துறை கண்டுகொள்வதில்லை, தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய கீழ்நிலை அதிகாரிகள் கூட அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று பல்வேறு புகார்களை எதிர்கொண்டிருக்கிறது அதிமுக. இதைப்பட்டுதான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இதுவரை நமக்கு தெரிந்த தகவல்படி இதுவரை நடந்த தேர்தல் பணிகளில் கிட்டத்தட்ட 650க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. விளம்பரங்களை அனுமதி மீறி போட்டதாக, அதேபோல கோட் ஆஃப் கண்டக்ட் தேர்தல் விதிமுறை மீறியதாக 140க்கும் மேல் புகார்கள் பதிவாயிருக்கின்றன. அதேபோல வெளியிலிருந்து வந்ததாக வெளியூர் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்க வாகனங்கள் மட்டுமே 60 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதுவரை பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக ஒரே ஒரு புகாரோ ஒரே ஒரு வழக்கோ கூட பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் கணக்கில் வராத பணமாக கிட்டத்தட்ட 47,50,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நடந்தும் கூட ஏற்கனவே சொன்னதுபடி பணப்பட்டுவாடா நடந்ததாகவோ கையும் களவுமாக பறிமுதல் செய்ததாகவோ ₹1 கூட பறிமுதல் செய்யப்படவில்லை. ஒரு வழக்கு கூட பறிமுதல் செய்யப்படவில்லை. இருந்தாலும் கூட நேர்மையாக நடக்கிறதா ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் என்ற கேள்வி பிரதான வளர்ந்திருக்கிறது. இதைப்பட்டுதான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய பாஜகவுடைய வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். அதேபோல திமுகவுடைய வழக்கறிஞர் சட்டப்பிரிவுடைய இணை செயலாளர் திரு பரந்தாமன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல கண்ணியமான தேர்தலுக்கான அமைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு தேவசகாயம் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல அதிமுக சார்பாக அதனுடைய முன்னாள் எம்பி திரு முத்துமணி அவர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து நம்முடைய இருந்திருக்கார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். முதல்ல திமுகவை சேர்ந்த சட்டத்துறை இணை செயலாளர் திரு பரந்தாமன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நீங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை ஒரு புகார் கொடுத்திருக்கீங்க சென்னையில. வழக்கம் போல ஆங்கிலத்தில் ஒரு 3 பக்கத்துக்கு கடுமையான கண்டனங்கள்லாம் தெரிவிச்சு என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் சொல்லி அறிக்கை கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய கட்சியுடைய பொருளாளர் ஸ்ரீரங்கத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது போன்ற புகார்கள் இடைத்தேர்தல் வர்றது முதல் முறையில் உங்களுக்கே தெரியும். உங்கள் மீது எப்படிப்பட்ட புகார்லாம் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். என்ன வழக்கத்துக்கு மாறான, அதாவது இயல்புக்கு மாறான, நேர்மைக்கு மாறான, இயல்புக்கு மாறான என்ன விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எலெக்ஷன் கமிஷன் புகார் தெரிவிக்கிறீங்க? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பணம் பட்டுவாடா அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு புகார் இருந்தாலும் கூட ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்துகிற வகையில் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தலைவர் அவர்கள் கூட இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பிஜேபியினுடைய கேண்டிடேட் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய நிர்வாகிகளையும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேண்டிடேட் அவருடைய வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய நிர்வாகிகளையும் சரி அதிமுக காரர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் இதுவரை எந்த ஒரு தேர்தலிலும் இடைத்தேர்தல் நடந்துவிடாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை. இவற்றை இன்னைக்கு ஊடகங்களில் பத்திரிகைகளோட வந்திருக்கிறது. அதிமுக காரர்கள் கொடியினுடைய தடியை கொண்டு தாக்குகிறார்கள், காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இதை விட ஒரு கேவலம், ஒரு கேலி கூத்து, ஒரு ஜனநாயக படுகொலை எங்கு காண முடியும்? அல்லது உங்களுடைய நினைவிலே கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள் நினைவாளிகள் எல்லாருக்கும் மறதிகள் இருக்கலாம். ஆனால் ஒரு ஷார்ட் டைம்ல கூட நடந்த தேர்தல்கள் இந்த மாதிரியான ஒரு வன்முறை எப்பயாவது நடைபெற்றிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயம் கிடையாது. இது அதிமுகவை பொறுத்தவரை ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ அவங்க பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய கட்சி தலைவி தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு அதனால் ஏற்பட்ட ஒரு தேர்தல், இதை எப்படியாவது நம்ம பிடித்து விட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க எந்த நிலைக்கு இப்ப போயிருக்கிறார்கள். இப்போ பணம் கொடுப்பது என்பது ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஆதாரத்தோடு நாங்கள் கொடுத்துக் கொண்டிருந்தாலும் கூட வன்முறைகள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறதை காவல்துறை இன்றைக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது.
பண பரிவர்த்தனை செய்து கொண்டிருப்பதை தேர்தல் அதிகாரிகள் இன்றைக்கு கை கட்டி வாய்மூடி அமைதியாக இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் திட்டமிட்டு அதிகாரிகளுடைய துணையோடு அவர்களுக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டு தான் இன்னைக்கு காலையில ஏர்லி மார்னிங் இந்த பக்கம் போறோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க பண்றாங்களே தவிர எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நிச்சயமா அப்படிதான் உங்களுடைய புகாரை நான் அதிமுகவுடைய முன்னாள் எம்பி திரு முத்துமணிட்ட கொண்டு போக விரும்புறேன். அதற்கு முன்னால் ஒரு நேயர்களுக்கு ஒரு சிறிய தகவலை சொல்ல விரும்புறேன். திருச்சியில ஸ்ரீரங்கம் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு உள்ள வாக்களிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவங்க, வாக்காளராக இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீரங்கத்தில் நடப்பது என்ன என்பதை உண்மையிலேயே நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் 04030632994 இந்த எண் உங்களுடைய டிஸ்பிளேலயே வரும். இந்த எண்களுக்கு உங்களுடைய தகவலை தெரிவிக்கலாம். அங்க நடக்கக்கூடியது என்னங்கிற உங்களுடைய லேண்ட்லைன் நம்பரை இந்த நம்பர்ல பதிவு செய்துள்ளலாம். ஸ்ரீரங்கத்தில் உண்மையில் நடப்பது என்ன, நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன என்பதை உங்களுடைய எண்களை டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர்ல நீங்க பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் மட்டும்தான் பதிவு செய்யணும். உங்களுடைய பெயர்கள் வெளியிடப்படாது. உங்களுடைய பெயரை நீங்கள் தந்தி டிவியில் பதிவு செய்ய வேண்டியது அவசியம். ஆனால் தொலைக்காட்சியில் வெளியிடப்படாது. அங்கு நடப்பது என்ன என்பதை உண்மையிலேயே கட்சி சாராத நடுநிலையாளர் நண்பர்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் அந்த எண்ணுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். நான் திரு முத்துமணிட்ட கேட்க விரும்புகிறேன். திரு பரந்தாமன் உங்கள் மீது ஒரு நேரடியான குற்றச்சாட்டை வைத்தார். காவல்துறைக்கு சொல்லப்பட்டு, தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டு, இந்த பகுதியில் பணப்பட்டுவாடா நாங்கள் செய்ய போகிறோம், நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நடக்கிறது. காவல்துறையோ தேர்தல் நடத்த அலுவலர்களோ எந்த விதமான புகாரையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை என்று சொல்கிறாங்க. இவருடைய குற்றச்சாட்டு உண்மை என்று சந்தேகிக்கும்படியாக பணப்பட்டுவாடா நடப்பதாக இதுவரை ஒரு புகார் கூட பதிவு செய்யப்படவே இல்லை. முத்துமணி, உங்களுடைய பதில். நடைபெறுவது சட்டமன்றத்துடைய இடைத்தேர்தல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த தேர்தலிலே எதற்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மிகவும் அருமையாக எடுத்துக்காட்டாக இந்த தொகுதிக்கு என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதெல்லாம் எடுத்துக்காட்டி ஒரு புத்தகமாகவே வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்ரீரங்க தொகுதிக்கு நூற்றுக்கணக்கான கோடிகளை அடிப்படை தேவைகளுக்கும் எல்லா வகையான கல்லூரிகளையும் இங்கு கொண்டு வந்ததை மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். தமிழக அரசின் சார்பான அம்மா அவர்கள் செய்திட்ட அத்துணை சாதனைகளும் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. அம்மா அவர்கள் வரவில்லை என்று நண்பர் திமுகவை சேர்ந்த நண்பர் வழக்கறிஞர் அவர்கள் சொன்னார்கள். உண்மையாக ஆனால் எங்களுடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இல்ல அவர்கள் இல்லாமல் நடக்கிற தேர்தல் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்கள் பிரச்சாரம் செய்யாமலேயே நண்பர்கள் சொல்லிடுறேன். நான் நேற்று நைட்டு தான் ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்திருந்தேன். களத்தில் பல விஷயங்கள் நான் மறுக்கிறேன். உங்களுடைய அதிகாரி, தேர்தல் அதிகாரி மனோகரன் எல்லாவற்றையும் நான் சொல்லுகிறேன். அவர் ஏடிஎம்ல சீட்டு கேட்டார். 2006 சீட்டு கேட்டார். உங்களுக்கே தெரியும். தேர்தல் அதிகாரிகள் யார் இருந்தாங்க? அரசாங்கத்தில் பதவியில் இருந்துகிட்டு சீட்டு கேட்கறது வேறு, அவரையே கொண்டாந்து தேர்தல் அதிகாரியா போடுறது வேறு. நான் கொண்டு வரேன் பின்னாடி எல்லாம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். நான் தேர்தல் அதிகாரிகிட்ட நான் என்ன பேசுறேன் எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஆதாரத்தோட சொல்றேன். வழக்கு கூட நண்பர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நண்பர் பார்த்த சாதியர்கள் தோல்வி அடைந்துவிடும் என்ற பதட்டத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் என்னை பேசுவதை அனுமதிக்காமல் குறுக்கிடுவது தவறு என்பதை நண்பர் பாண்டே அவர்கள் உணர வேண்டும் என்று நான் வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். அவருடைய குற்றச்சாட்டு முழுவதும் உண்மைக்கு புறமானது. பொத்தம்பொதுவாக சொல்வது தோல்வி பயத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜீரோவானது. மக்கள் மத்தியில் இன்றைக்கு தூக்கி எறியப்பட்ட கட்சி இந்த இடைத்தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது, டெபாசிட்டையாவது தக்க வைத்துக் கொள்ளும் என்று முயற்சி சொல்லுறேன். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் அதிமுக இல்லை. அவர்கள் சொல்லுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது, ஏற்கத்தக்கதல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் தேர்தல் கமிஷனில் கொடுத்த அறிக்கையிலே மாண்புமிகு OPS அவர்கள் மீது உண்மைக்கு புறம்பான திட்டமிட்ட உள்நோக்கத்துடன் அவருக்கும் கழக அரசுக்கும் அனைத்து இந்திய அதிமுகவுக்கும் அவதூறை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தவறான ஒரு அறிக்கையை புகாராக இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். மாண்புமிகு OPS அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட புகாரை நான் முற்றிலும் அவர்கள் எழுத்து மூலமாக அவர் வந்தார் என்றும் அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளிடம் பணம் கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பது கொடுத்தார் என்று சொல்லி குற்றச்சாட்டை
முழுமையாக மறுப்பதோடு இது மக்களின் மாபெரும் கண்டனத்திற்குரியது. அதை அவர்கள் திரும்ப பெற வேண்டும். நீங்க இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துல ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணாரு. அங்க அவர் சொல்றாரு 5000 ரூபாய் கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆனா 2000 ரூபாய் தான் வந்திருக்கு. 3000 ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியல ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். சோ அதிமுக தரப்பில் கொடுக்கப்படக்கூடிய தொகை எவ்வளவு என்பது வரைக்கும் சொல்றாரு. நீங்க இல்ல உங்களுக்கு தெரியும் அதிமுக சார்பில் ஒரு புகார் வந்தா உடனடியாக வழக்கு பதிவு செய்வது வழக்கமாக இருந்திருக்கிறது. இல்ல நீங்க இதுவரை சொன்னதுல மிக அருமையாக சொன்னீர்கள். அதாவது பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக எந்த புகாரும் அளிக்கப்பட்டு அதில் பதிவு செய்யப்படவில்லை என்பதை நீங்களே உங்களுடைய ஆரம்ப முன்னுரையிலே தெளிவுபடுத்தினீர்கள். ஆக உண்மையிலே அனைத்து இந்திய அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கள் பணம் கொடுத்திருந்தால் தமிழ்நாடு முழுவதும் இருந்து முக்கியமாக முன்னாள் அமைச்சர்களும் தலைமை கழக திமுக நிர்வாகிகளும் ஆயிரக்கணக்கான இன்னும் சொல்ல பல்லாயிரக்கணக்கான திமுக இங்கே சொகுசு வாங்கலுக்கு வள வருகிறார்களே அவர்கள் யாராவது பிடித்து ஸ்பெசிபிக்கா புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தான் அது பேசுவதற்கு வாய்ப்பு. இந்த நிகழ்ச்சியில நீங்க தான் நிறைய பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நான் திரும்ப வரேன். திமுக சொகுசு வாகனத்தை வராங்க. நீங்க அதிமுக மாட்டுவண்டியில் வராங்களா தள்ளுவண்டியில் வராங்களா தெரியல, உங்களுக்கே தெரியும். நான் திரு முதல் கருத்தை கேட்டேன். திரு ராமமூர்த்தி கேட்க விரும்புறேன். பாஜகவும் கூட இந்த முறை நம்ம தொலைக்காட்சி எல்லாம் பார்க்க முடிந்தது. அதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் எதிர் திசையில பிரச்சாரம் பண்ணிட்டே வராங்க. பரப்புரையின் போது திடீர்னு பார்த்தா 2 பேருக்கும் தாக்குதல் நடக்குது, உண்மை நடக்குது. அதிமுகவினருக்கு சற்றும் சளைக்காம பாஜகவுடைய கொடியும் தேமுதிகவுடைய கொடியும் சிலம்பாடிக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு புகார் நீங்க அளிக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாக்காம அவங்க தாக்கிருந்தா நீங்க புகார் அளிக்கலாம். நீங்களும் பதில் தாக்கல் நடத்திட்டு அவங்க தாக்குதல் தாங்காம பின்வாங்கிட்டு அதுக்கு பிறகு புகார் அளிச்சா அதுல எந்த விதமான நியாயம் இருக்க முடியும்? இல்ல ஒரு விஷயம் தெளிவாக புரிந்துக்கணும். அதிகார பலம் இன்றைக்கு யார்கிட்ட இருக்கிறது, ஆட்சி யார்கிட்ட இருக்கிறது. இதை தவிர நான் 2 பேருக்குமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பாஜக தான் 3வது அணியாக. எனக்கு ஒரு டவுட், ஆட்சி யார்கிட்ட இருக்கு அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா தேர்தல் கமிஷன் யார்கிட்ட இருக்குன்னு கேட்கலாம். இல்ல அப்படி தேர்தல் கமிஷன் என்னன்னா பல சமயங்கள்ல என்னன்னா எடுக்க வேண்டிய சமயத்துல நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. எனக்கு இந்த இதுல என்ன கேள்வி என்றால் ஒரு பிரச்சனை நடக்குது, சம்பவம் நடக்கிறது அப்படிங்கிற போது என்னன்னா நீங்க அதுல நீங்க என்னன்னா பிஜேபியும் சேர்ந்து அதுல போய் தாக்குதல் நடத்துது அப்படிங்கிறது என்னன்னா நீங்க ஒரு நடுநிலை கண்ணோட்டம் அப்படிங்கிறது என்னன்னா அடி வாங்கினவங்களும் அடிச்சவங்களும் ஒரே தராசுல நிறுத்தி பார்க்கிற ஒரு மனோபாவமா தான் பார்க்கிறேன். தயாரா இருக்கிறேன். 2 கோடிகளுமே தாராளம் அடிச்சிட்டு இருக்கு. இல்ல எந்த கோடி ஓங்கி அடிக்குது எந்த கோடி மதுவா அடிக்குது நம்ம வெளியிலிருந்து பார்க்க முடியாது. 2 பக்கம் பார்க்கும்போது தேமுதிக கொடி, பாஜக கொடி, அதிமுக கொடி 3மே போர்க்களத்துல இருக்கு. இல்ல இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அதிகார துஷ்பிரயோகம் யார் பண்றாங்க அப்படிங்கறதுதான். நிச்சயமாக என்னன்னா நீங்க பிஜேபி மட்டும் அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைத்தால் நீங்க சொல்வது சரி. பிஜேபிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய திமுகவும் சொல்றாங்க, கொள்கை ரீதியாக முழுவதுமாக எதிர்ப்புறத்தில் நிற்கின்ற மார்க்சிஸ்ட் கட்சியும் சொல்றாங்க. நீங்க இந்த இடத்துல ஸ்ரீரங்கத்துல பிஜேபிக்கும் திமுகவுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் ஏதாவது கூட்டணி இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? 3 பேருக்குமே பொது எதிரி அதிமுக. பொது எதிரி இல்ல நிச்சயமா. அதே சமயத்துல நிச்சயமாக நாங்க எங்களுக்கு திமுகவும் எதிரி தான், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எங்களுக்கு எதிரி தான். பொது எதிரி அப்படிங்கிற விஷயம் நாங்க சொல்ல வரல. அந்த 2 கட்சியோட நீங்க கூட்டு வச்சிருக்கீங்க, யாருமே புகார் சொல்ல. அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த புகாரே எழல. நான் கேட்கறது இன்னும் சொல்ல போனா அந்த பிரச்சனையின் போது ஒரு வீதியில் நடந்த அந்த பிரச்சனையின் போது பாஜகவுடைய ஒளிபரப்பில் அறிவிச்சு இருந்தவங்க தான் இரட்டை விரலை காட்டியதை பற்றி கொச்சை அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறனாலே அதனாலதான் டெம்ட் ஆகி அதிமுக பிரமுகர்கள் தாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 பக்கமே தாக்குதல் நடந்திருக்கும் போது இந்த போன்ற அராஜகங்கள் அதிமுக மட்டும் எழுதுன்னு சொல்ல என்ன நியாயமா இருக்கும் கேள்வி. அது மக்கள் முடிவுக்கே நாங்க விட்டு விடதான் நாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் தெளிவாக ஒரு திரும்ப சொல்லுகின்றேன். இந்த இடத்துல முதலில் தாக்குதலில் யார் ஈடுபட்டது, தாக்குதலில் யார் ஈடுபட்டாலும் தற்காப்பு செய்வது என்பது ஐபிசில ஃபண்டமெண்டல் திங். நீங்க என்ன தாக்க வர்றவனா நான் தடுக்கிறது எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கிறது. நான் என்னுடைய அடிப்படை உரிமையை நான் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாஜக யாராவது அடிச்சுட்டு போனா அவங்க பாஜக தோழர்கள் அடி வாங்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? தற்காப்புல அவர்கள் ஈடுபடுவதில்லை. அதுக்காக தாக்குதல்கள் மீது புகார் கொடுக்கூடாதுன்றது எப்படி சொல்ல முடியும்? இந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷனுடைய லேப்சஸ் சார். ஒரு கட்சி எந்த கட்சியா இருக்கட்டும், ஒரு கட்சி ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒவ்வொரு கட்சியும் ஒரு டைமிங்ஸ் கொடுப்பாங்க.
இன்னொரு கட்சி அங்க பூத் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரூட் போடுவாங்க. அந்த ரூட்ல எனக்கு தெரிஞ்ச தகவல் படி அந்த ரூட்ல வந்து அதிமுகவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது, பாஜக அந்த ரூட்ல கொடுக்கப்படல. தேர்தல் ஆணையம் வந்து முறையா செயல்படுறதான்ற ஒரு கேள்வி. அதனாலதான் அந்த வழக்கு வந்து அந்த பிரச்சனையில தெரிஞ்சிருக்கும். அந்த பிரச்சனையில இரண்டு தரப்புமே புகார் கொடுக்குது. ஆனா பாஜக வேட்பாளர் உள்ளிட்ட பிரமுகர் மேலதான் வழக்கு பதிவு செய்யப்படுது, எஃப்ஐஆர் போடப்படுது. அதிமுக பிரமுகர்கள் வழக்கு பதிவு செய்யப்படல. ஏன்னா அவங்க ரூட்ல வந்துட்டு இருக்காங்க. பிஜேபி தான் அவங்க ரூட்ல இல்லாத வந்திருக்காங்க சொல்லி தகவல் சொல்லப்படுது. என்னோட பதில் கேள்வி இப்ப வந்து என்னன்னா, திரு முத்துமணி இருக்கார். அப்ப பிஜேபிக்கு எந்த ரூட்ல, அதாவது இதுதான் பிரச்சனையே. நீங்கள் வந்து என்னன்னா அதிகார வர்க்கம் வந்து உங்களுடைய கையில இருக்கின்றதால, தேர்தல் கமிஷனும் உங்களுடைய கட்டளைக்கு இணங்க செயல்படுவதால நீங்க என்ன பண்றீங்கன்னா பின்னாடி வந்து இதை மாத்துறீங்க, உங்களுடைய ரெக்கார்ட் நீங்க மாத்துறீங்கன்னு ஏன் நான் நினைக்க கூடாது. சரி, நீங்க பிஜேபி காரங்க அவ்வளவு முட்டாளா இருப்பாங்க நீங்க நினைக்காது. தங்களுக்கு தரப்படாத ஒரு பகுதியில பிஜேபி போறாங்க மக்கள் இல்ல. நீங்கள் வந்து என்னன்னா நிச்சயமாக இது வந்து என்னன்னா ஆளுங்கட்சி வந்து என்னன்னா ஆளுங்கட்சி மேல எந்த எப்பவுமே வந்து நாங்க கேஸ் போடுறது இல்லை அப்படிங்கறது தேர்தல் கமிஷன் வச்சுட்டு இருக்குது. அது திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, தேர்தல் கமிஷன் வந்து எப்ப ஆளுங்கட்சி இருக்கிறதோ அந்த தேர்தல் கமிஷன் வந்து ஆளுங்கட்சி மீது வர தேர்தல் கமிஷன் வந்து ஆளுங்கட்சி மீது ஒரு புகார் பதிவு செய்வதில்லை அப்படிங்கிறது திமுக அதிமுக ஆட்சியில் ஒரு வழக்கமா இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற பாஜக குற்றச்சாட்டா இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியிருக்குது. செப்டம்பர் மாதம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சென்னையை தாண்டி எங்குமே பயணம் செல்லாத போது இந்த இடைத்தேர்தலுக்காக நேரடியாக ஸ்ரீரங்கம் சென்றிருக்கிறார். இது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. இந்த முதல்வருடைய பயணம் தான் பணப்பட்டுவாடாக்கான அடிப்படை விஷயமாக இருந்திருக்கு அப்படிங்கிற அவருடைய குற்றச்சாட்டு. நேர்மையாக நடக்கிறதா ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் தெரிவித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு தேவசகாயம் ஐஎஸ் கேட்க விரும்புறேன். ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம், நண்பர்கள் சொல்றாங்க அங்க வந்து பணப்பட்டுவாடா கடுமையா நடக்குது, தேர்தல் கமிஷன் கண்டுக்கவே இல்லைன்னு. இது சரியோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பும் வழியில இதுவரைக்கும் பணப்பட்டுவாடா நடந்ததாக ஒரு புகார் கூட பதிவாகவில்லை, ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. அப்ப உண்மையிலே பணப்பட்டுவாடா நடக்கல, அதனால புகார் பதிவாளம் நம்ம எடுத்துக்கிறதா, இல்லாட்டி இவரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு போல ஆளுங்கட்சி மீது புகார் செய்ய அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியும் தயங்குறாள்னு எடுத்துக்கொள்வதா? புகார் பண்றது வந்து வெறும் அங்க உள்ள லோக்கல் ஆபீஸ் பண்ணதுன்னா எலெக்ஷன் கமிஷன் கூட பண்ணலாம். புகார் பண்ணிருக்காங்களா டைரக்டா இந்த இடத்துல இப்ப இந்த ஊழல் நடந்திருக்கு, பணப்பட்டுவாடா பண்ணிருக்கு அப்படின்ட்டு வெறும் போலீஸ் ஸ்டேஷன் மாத்திரம் ஃபைல் பண்ண தேவையில்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுக்காவிட்டால் சீஃப் எலக்டரல் ஆபீசருக்கு பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட் எலக்டரல் ஆபீசர் பண்ணலாம், ரிட்டர்னிங் ஆபீசருக்கு பண்ணலாம், சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு பண்ணலாம். ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்சஸ் அது எனக்கு தெரியாது. திமுக தலைவரோ, திமுகவுடைய பொருளாளரோ, திமுகவுடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் திரு பரந்தாமன் இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு இத்தனை நம்பரை தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருந்த அத்தனை எண்களையும் குறிப்பிட்டு இந்த எண்களுக்கு அங்க தொடர்பு கொள்ள முயற்சி பார்த்தோம். ஒண்ணு வந்து அங்க பதிலே இல்ல, சரியான பதில் இல்ல, அல்லது பதிலே வரல, அல்லது பல எண்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்துச்சு. நாங்க எப்படி புகார் சொல்லுங்க. அது போக இன்னொரு குற்றச்சாட்டு சொன்னாங்க, இந்த இடத்துல பணப்பட்டுவாடா நடக்கிற எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, உடனே அங்க வாங்கன்னு சொல்லி நாங்க சொல்றோம், அந்த இடத்துக்கு எந்த பறக்கும்படி யாரும் வர்றது இல்லைன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து டெலிபோன்ல பண்ணலாம், அதுக்கப்புறம் இப்ப வந்து எஸ்எம்எஸ் பண்ணலாம், இமெயில் பண்ணலாம், லெட்டர் பண்ணலாம், பல மெத்தட்ஸ் இருக்கு. இல்ல இதெல்லாம் அதாவது பதிவு பண்ணலாங்கிற பதிவு பண்ற மெத்தட்ஸ் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் மாத்திரம் பதிவு பண்ணல, டிஸ்ட்ரிக்ட் எலக்டரல் ஆபீசர் பதிவு பண்ணலாம், சீஃப் எலக்டரல் ஆபீசர் பதிவு பண்ணலாம், எலெக்ஷன் கமிஷன் பதிவு பண்ணலாம், எஸ்எம்எஸ் பண்ணலாம், இமெயில் பண்ணலாம், லெட்டர் போடலாம். நான் பண்ணலன்னு சொல்லல, பண்றதுக்கு பல இதுகள் இருக்கு. அதுல உடனே இப்ப வந்து முந்தைய விட இப்போ எலெக்ஷன் சிஸ்டம் நிறைய மாறி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் அப்சர்வர் முந்தி வந்து ஒரே ஒரு அப்சர்வர் 2-3 கான்ஸ்டிட்யூன்சி வருவாரு. இப்ப ஒரு கான்ஸ்டிட்யூன்சிக்கு ஒரு ஜெனரல் அப்சர்வர், ஐஏஎஸ் ஆபீசர், போலீஸ் அப்சர்வர், ரெவன்யூ அப்சர்வர், அவங்க எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பதிவு பண்ணலாம், அவங்க கூட லோக்கல் ஆபீசர் கிடையாது. அப்படி நான் சொல்ல வர்றது என்னன்னா, பலர்கிட்ட பதிவு பண்றதுக்குள்ள அது இப்ப சிஸ்டம் இருக்கு. அது பண்ணிருக்காங்களா, பண்ணி ஆக்ஷன் எடுக்காம இருந்தா அது மாபெரும் தவறு. நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது இப்ப என்ன நடக்குதுன்னா, நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வந்து ஒரு கேம் மாதிரி, ஒரு விளையாட்டு மாதிரி, கால்பந்து விளையாட்டுன்னு வச்சுக்கலாம், 2 டீம் விளையாடுது. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு அம்பையர், ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், கால்பந்து விளையாட்டுலயே நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. கொஞ்சமாவது பின்பற்றினாதான் அம்பையரால அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். இப்போ 10 நிமிஷத்துல ஒரு ஃபவுல் 2 ஃபவுல் வந்தா அம்பையர் மேனேஜ் பண்ணலாம். 10 நிமிஷம் 100 ஃபவுல் பண்ணா, அது 90 நிமிஷத்துல 900 ஃபவுல் பண்ணா அம்பையர் என்ன பண்ண முடியும்? அதாவது பிரச்சனை என்னன்னா, அதாவது அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடும் போது மினிமம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் கோட் ஃபாலோ பண்ணணும். அவங்க பண்றதே இல்லை. ஆளுங்கட்சி பண்றாங்களா பண்ணலையா, மற்ற கட்சி பண்ணலையாங்கிறது நான் அந்த வேல்யூ ஜட்மெண்ட்ல போக விரும்பல.
ஆனா பிரச்சனை என்னன்னா நார்மலி பை எலெக்ஷன் நடக்கும்போது ஆளுங்கட்சி தான் வயலேஷன் ஜாஸ்தி பண்ணுது. அது வாஸ்தவம் தான். நாங்க பார்த்ததுதான், அப்சர்வ் பண்ணதான். உங்களுடைய அனுபவத்துல வந்து ஆளுங்கட்சி தான் பண்ணுது. ஆனா இதுல பண்ணும்போது எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவு எஃபெக்டிவா பண்ணலாங்கிற போது எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனா ஒரு பியாண்ட் சர்டன் லிமிட் கிராஸ் பண்ணும்போது எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளீட்டா வெக்ஷன் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு லிமிட்டட் மேன் பவர் தானே இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, பிளண்டா சொல்ல ஒரு முறை, பொது தேர்தலில் அரசு அதிகாரிகள் மோரார்லஸ் கொஞ்சமாவது ஒரு நியூட்ரலா செயல்படுவாங்க. என்ன ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அரசு அதிகாரிகள் நான் பார்த்ததுல பை எலெக்ஷன்ல இடைத்தேர்தலில் அவங்க பை அண்ட் லார்ஜ் டோட்டலி ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்க, ஏன்னா ஆட்சி மாற்றம் வரப்போறது இல்லை. அதனால அவங்க அந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு திரும்ப அவங்கள்ட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஆமா, நடக்கும்போது கூட அவங்க அடிமணி தான் இருக்கணும். என்ன இடைத்தேர்தலில் ஆட்சி மாற்றம் வரப்போறது இல்லையே. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஃபேஸ் பண்ணுது, பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ். அதை பற்றி நான் அப்புறம் சொல்றேன். ஆனா நிறைய பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ். நான் சாரோட கருத்துக்கள்ல ஒண்ணு குறிக்க மாறுபட்டு நான் சொல்றேன். சார் ஒரு அரசாங்க அதிகாரியா இருந்ததுனால அதிகாரிகளுடைய டிஃபிகல்டிஸ், அதனுடைய பிராக்டிகாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி அது ஒரு அதிகாரிகள் சார்ந்த ஒரு பதிலாக தான் அமையுது. எத்தனையோ வசதிகள் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இமெயில், SMS, போன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கு நீங்க சொல்றீங்க. எதையுமே செயல்படுறதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இத்தனை போன் நம்பர் கொடுக்குறீங்க, இத்தனை அப்சர்வர் போடுறீங்க. அப்சர்வருக்கு ஒரு நோடல் ஆபீசர் லோக்கல் இருக்க தமிழ் தெரிஞ்சவங்களை ஒருத்தர போடுறாங்க. அது கேட்கவே வேணாம். தமிழ் தெரிஞ்சவங்க யார் போடுறாங்கன்னா ஒரு தாசில்தார் ரேங்க்லயே, ஒரு டெப்டி தாசில்தார் ரேங்க்ல தான் போடுவாங்க. அவங்க எல்லாமே லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு சாதகமா தான் இருப்பாங்க. எங்களுடைய குற்றச்சாட்டு, இன்னைக்கு ஏர்லி மார்னிங் பணம் கொடுக்கும் போது 3 அப்சர்வருக்கும் போடுறோம், 3 அப்சர்வரும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேன்றாங்க. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. எங்க போன் எடுக்க மாட்டாங்க, பல செல்போன் சுவிட்ச் ஆஃப் இருக்கு. அவர் ஸ்பெசிபிக் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட். அது இன்னொன்னு நான் சொல்றாங்க, சார் சொன்ன மாதிரி எங்க நடக்குது, என்ன ஸ்பெசிபிகேஷன், ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கறாங்க. ஐ எம் த பார்ட்டி. நாங்க சொல்றோம் எல்லா இடத்துலயும் இந்த இடத்துக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்கன்றது. இன்னும் சொல்ல போனா நேற்றைய முன்தினம் நானே தேர்தல் அதிகாரியிடத்திலே நான் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அவற்றுக்கு என்னிடத்தில் அவர் கேட்கிறார் என்னவென்றால், யார் செய்தார்கள், அவர் பேர் என்ன, அவர்கள் ஆதாரம் என்ன கேட்க. நான் ஒரே வார்த்தை கேட்டேன் தேர்தல் அதிகாரியை, நான் சொல்லுகிறது இதுதான் நம்பர், இந்த இடத்தில் இது இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் பணித்தால் தான் அதை செயல்படுத்துவார்கள். காவல்துறையை கேட்டால் நீங்க தேர்தல் அதிகாரி சொல்லு என்று சொல்கிறார். இப்படி சொல்லுகிற போது தேர்தல் அதிகாரி சொல்லுகிறார், நீங்க ஸ்பெசிபிகேஷன் அவர் பேர் என்ன, எங்க வண்டி இன்டர்செப்ட் பண்ணாங்க, இப்படின்னு எல்லா மெட்டீரியல் கொடுத்தாதான் அவர் கண்டுபிடிப்பார். இது எப்படி இருக்கு பாருங்க. தேர்தல் அதிகாரி ஒரு புகார் நாங்க கொடுக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம், கொடுத்ததுல தவறு இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க. நாங்க ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தோமா இல்ல ஆதாரம் இல்லாத கம்ப்ளைண்ட் கொடுத்தோமா சொல்லுங்க. ஆக அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா தட்டி கழிக்கிறாங்க. திமுக ஒரு புகார் கொடுக்குதுன்னா அதை தட்டி கழிக்கணும். ஒண்ணு இல்ல, ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆதாரத்தோட சொல்றாங்க. 4 நாட்களுக்கு முன்பு திருவரங்கத்தில் அந்த ராஜகோபுரம் வீதியில திமுக காரர்களுடைய கார் தாக்கப்பட்டது. பணம் கொடுக்க சென்றார்கள் திமுக காரர்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் பிடித்தோம் என்று சொல்றார்கள் இல்லையா. அந்த உண்மையான நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், திமுக காரர்கள் எங்களுடைய கட்சிக்காரர்கள் அந்த இடத்துல இருக்கிற ஒரு டீ கடையில தேநீர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் அதிமுக காரர்கள் கூட்டமாக அவர்களை கூட்டி அது இல்லாமல் தேர்தல் அதிகாரிக்கு சொல்லி ஒரு ROவே ஸ்பாட்டுக்கு வர்றதா சார், அவர் வீடியோ எடுத்துட்டு அப்படியே அப்ரப்டா பணத்தை கொண்டாந்து வண்டியில போடுறாங்க, டிரைவருடைய பாக்கெட்ல வைக்கிறாங்க. இது RO உடைய வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நாங்க என்ன சொல்றோம், இது ஐ வில் கிவ் ஏ ஓபன் சேலஞ்ச். அந்த வீடியோவை இது பண்ணாம, பைரசி பண்ணாம ஒழுங்கா மக்களுக்கு போட்டு காட்ட சொல்லுங்க. அது எந்த அளவுக்கு அராஜகம் நடந்திருக்குது. இந்த இன்சிடென்ட்க்கு சார் என்ன சொல்றாரு, இந்த இன்சிடென்ட் ஜீப்ல பணம் அதிமுக போடுறாங்க. நிச்சயமா திமுக டிரைவருடைய பாக்கெட்ல திணிக்கிறாங்க. எங்களுடைய டிரைவர் பாக்கெட் காட்டி 200 பேருங்க, 200 பேருங்க. பாக்கெட்டை காட்ட தேவையில்லை. உங்க பாக்கெட்ல வச்சா நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம். 200 பேர் உள்ள வரும்போது என்ன பண்ணுவீங்க? திரு பரந்தாமுடைய பாக்கெட்ல இருக்கிறத நான் புடுங்க முடியும். நீங்க புடுங்கலாம், பைசா வைக்க முடியுமா கேக்குறேன். இல்ல நான் தனிப்பட்ட முறையில் உங்க பாக்கெட்ல வச்சா நீங்க என்ன டிஃபெண்ட் பண்ணலாம், நான் வைக்க முடியாது. ஒரு 200 பேர் கும்பல் சேர்ந்து பையும் போது செய்ய முடியாதுங்களா? செய்ய முடியாதுங்களா கேக்குறேன். இது எல்லாமே ஆதாரத்தோட வீடியோ இருக்கு சார். நாங்க ரிட்டர்னாவே சொல்லிருக்கோம். நீங்க என்ன உங்களுடைய வீடியோவை நீங்க போட்டு காட்டுங்கன்னு சொல்றோம். இதுக்கு எந்த விதமான பதிலும் கிடையாது எலெக்ஷன் கமிஷன்ல. இல்ல ஒரு விஷயம் நான் கேட்கணும். அவர் என்ன சொல்றாரு, ஒரு விஷயம் அவங்க சொல்லும்போது அவங்களுடைய புகார்லையும் கூட தலைமை தேர்தல் அதிகாரி கொடுத்த புகார்லையும் சொல்றாங்க, ROட்ட கேட்டா, தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிட்ட கேட்டா காவல்துறையில சொல்லுன்றாங்க. காவல்துறையில கேட்டா ROட்ட சொல்லுங்க, தேர்தல் நடத்த அதிகாரி சொல்லுங்க. யார்கிட்ட புகார்? நீங்க சொன்னீங்க இவ்வளவு போன் நம்பருக்கு இமெயில் அனுப்பலாம், SMS அனுப்பலாம், பேஸ்புக்ல போனா என்னன்னாலும் பண்ணலாம். நடைமுறையில வந்தாத்தானே இவங்களே நீங்க சொன்ன அதே கால் பந்து மாதிரி மாறி மாறி புகார்களை உதைத்தாங்க அப்படின்னா எங்க போய் நிக்க முடியும்? அதுவும் இன்னொரு விஷயம்
நம்பருக்கு பேசுறேன் சார். அதிகாரி கூட எடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து ஒரு புகார் சொல்றாரு, இந்த இடத்துல ஏதாவது பணம் கொடுக்கறதா எங்களுக்கு தகவல் வருது அப்படின்னாங்க. அப்ப தேர்தல் நடத்தக்கூடிய அளவுல யாரு, பேர் என்ன, வண்டி நம்பர் என்ன, எந்த லொகேஷன், நீங்க யார் பாத்தீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு அவங்க நம்மள என்கொயரி பண்ணாங்கன்னு புகார் சொல்ல வர்றவங்களுக்காக முதல்ல தெரிஞ்சிருப்பா. இவர் திமுக காரர், இவர் புகார் சொல்லிட்டு இருக்க போறாரு. அவருடைய ஒரு காமன் மேனுக்கு ஒரு சந்தேகம் வந்து அவன் வந்து புகார் சொல்ல நினைச்சானே, இவ்வளவு கேள்வி கேட்டு நமக்கு நாளைக்கு பிரச்சனை வரும்போது தான் நினைப்பான். லோக்கல் அபிஷியல்ஸ் நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலதான் அந்த அப்சர்வர்ஸ் வராங்க. அப்சர்வர், அசிஸ்டன்ட் அப்சர்வர், எக்ஸ்பெண்டிச்சர் டீம், போட்டோகிராபி டீம், வீடியோ டீம், அந்த டீம் இந்த டீம் நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் வர்றாங்க. அவங்களுக்கு தான் இந்த வேலை, தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா லோக்கல் அபிஷியல்ஸ் கான்பிடன்ஸ் அப்சர்வர்ஸ் தேவையில்லையே. வெளியே இருந்தியா, அசாம்ல இருந்தியா வரணும், பஞ்சாப்ல இருந்து வரணும், ஏன் பீகார்ல இருந்து வரணும், IAS IPS ஆபீஸ் எல்லாம். இப்போ ரெண்டாவது என்னன்னா, இந்த மாதிரி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இப்ப வீடியோ பற்றி சொன்னார் இல்லையா, இந்த வீடியோ உண்மையாக இருந்தால் யார் எடுத்த வீடியோ இது? இவங்க அப்சர்வர் டீம் கூட வீடியோ எடுத்து நிறைய டீம் போறாங்க. எல்லாம் நடக்கிறதுல உடனே ஸ்பாட்ல போய் வீடியோ பண்ணி ஆகணும். அந்த வீடியோ வந்து ஆர்ஓ எடுத்த வீடியோ தான், ஆர்ஓடைய டீம் எடுத்த வீடியோ தான். அந்த வீடியோ இருந்தா, அந்த ஆதாரம் இருந்தா இந்த எலெக்ஷனையே கவுண்டர்மேன் பண்ண முடியும். வெளியிட வேண்டியது நடத்தக்கூடிய அதிகாரியோட குழு தான். சொல்றேன், தெரிஞ்சிருக்கும். நான் உடனே சொல்லிடுறேன் சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிளைங் ஸ்குவாட்ல வருவாங்க, எல்லாம் வருவாங்க. எங்கேயாவது ஆர்ஓவே ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. இது வரைக்கும் சொல்லாதீங்க. அங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய யாத்திரை நிவாசல அதிமுக அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி நீங்க புகார் கொடுத்தீங்க. அவர் ஆர்ஓ நேரடியா போய் வந்து எல்லாரும் வெளியேற்றினாரு. ஆர்ஓ வந்து செயல்படலன்னா செயல்படல, செயல்பட்டாரு அவரையே இவர் சொல்றது கரெக்ட். ஆர்ஓ ரிட்டர்ன் சொல்றீங்களா? அவர் எங்க வெளியே போக கூடாது. அவர் வந்து அவருக்கு வேலை வந்து நியூட்ரலா கண்காணிக்க வேண்டியது. அவர் வந்து ஸ்பாட் போக கூட தேவையில்லை. தேவையில்லையா? கூடாதா? போக கூடாது. இந்த சிச்சுவேஷன்ல போக கூடாது. இல்ல இல்ல, நீங்க வந்து உங்களுடைய நியூட்ரல். நான் கேக்குறேன், நிறைய திமுக வந்து கம்ப்ளீட் பண்ண இதுக்கு நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்சர்வர்ஸுக்கு அவங்களோட சீனியர் ஆளுகள் இருக்கிறாங்க, நிறைய மற்ற சென்ட்ரல் அப்சர்வர்ஸ் இருக்காங்க. ஆர்ஓ ஸ்பாட்டுக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஆர்ஓ ஏதோ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக போயிருக்காரு அர்த்தம். நம்ம ஓகே, உங்களுடைய அபிப்பிராயம் இருக்கலாம். என்னுடைய சந்தேகம் என்ன, அதிமுகவினர் தான் யாத்திரை நிவாசம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பக்தருடைய தங்கு மையத்தில் வந்து யாத்திரை நிவாசம் இடத்துல அதிமுக நிறைய தங்கியிருந்தாங்க. திமுக புகார் சொல்லி ஆர்ஓ மனோவர் வந்து நேரடியா அங்க போய் அவங்க கூட வெளியேற்றினாரு. பெரிய வாக்குவாதம் நடந்துச்சு, அவரை வெளியேற்றினார். தவறு சொல்றீங்களா? வெளியேற்றினார் சார், கேஸ் போட்டாரா சார்? வெளிதான் ஏத்துறாரு அது வந்து கேஸ் போட்டாரு. உங்களுக்கு தெரியும் 11ஆம் தேதி மாலை 5 மணி வரை அவர்களுக்கு அங்கு இருக்க உரிமை உண்டு. உரிமை உண்டு. 11ஆம் தேதி வரையும் சாயங்காலம் அவங்க இருக்கிற உரிமை எங்க இருக்கணும்னா, பிரைவேட் ஹோட்டல் இருக்கலாம், பிரைவேட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கலாம், இல்ல யார் வீட்லயாவது அவங்க இருக்கலாம், இல்ல சொந்தமா வீடு இவங்க கொள்ளையடிச்ச படத்துல வீடே கட்டி அவங்க இருக்கலாம். ஆனால் ஒரு யாத்திரை நிவாசங்கிறது ஒரு தலத்துக்கு சொந்தமான ஒரு பில்கிரிமேஜ்காக, அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்காக இருக்கக்கூடிய பொது இடங்கள், கோயில்கள், தேவாலயங்கள் இங்கெல்லாம் வந்து தேர்தலுக்காகவோ அல்லது அரசியல் கட்சிக்காகவோ பயன்படுத்தலாமா தேர்தல் நேரங்கள்ல? அப்ப என்ன செஞ்சிருக்கணும் இவரு? ஆர்ஓ இம்மீடியட்டா அவங்களை அரெஸ்ட் பண்ணிடணும், கேஸ் ஃபைல் பண்ணிடணும். அவங்க ஆர்ஓ ஏன் வந்தாருன்னா, பத்திரமா அவங்களை பாதுகாப்பா வெளியே அனுப்புறது ஆர்வம் வந்தார். பதில் சொல்லுங்க சார் ஏடிஎம்கே இன்னைக்கு இந்த கேள்விக்கு. திரு ராமமூர்த்தி கேட்க விரும்புறேன். திரு தேவசாய் சொன்னது போல வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆர்வம் இருக்கட்டும், அவர் வந்து லோக்கல் ஆபீசர், நாளைக்கு திரும்ப கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணலாம். ஆனா அவர் சொன்னது போல கர்நாடக மாநிலத்திலிருந்து பிற மாநிலங்கள் வந்து வெளி மாநிலங்களை சேர்ந்த அதிகாரிகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ உங்க கட்சிக்கோ வந்து சாதகமா செய்யணும் என்ன அவசியம்? அவங்க அப்படிதான் செய்யலாம், எப்படி சந்தேகப்பட முடியும்? இல்ல, அவங்க அந்த மாதிரி சந்தேகம் செயல்படுறதுங்கிறது வந்து என்னன்னா, இப்போ பிராக்டிகலா தெரிகிறதுனால தான் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகின்றது. திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, தமிழக மக்களை பொறுத்தவரை அது வந்து catch-22 சிச்சுவேஷன் தான். நீங்க பைத்தியம்னு சொன்னா உங்களுக்கு வந்து மிலிட்டரி சர்வீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பைத்தியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெரிய வந்தா நீங்க பைத்தியம் இல்லை. அதுதான் அந்த ரூல். தட் இஸ் வை செகண்ட் வேர்ல்டு வார்ல அந்த ரூலை கொண்டு வந்தாங்க, catch-22. அது மாதிரி திமுக எப்பெல்லாம் ஆட்சியில் இருக்கும் போதோ அப்பெல்லாம் வந்து என்னன்னா இதே விஷயத்தை தான் இவர் சொல்கின்றாரே, அரசு அதிகாரத்தினுடைய துஷ்பிரயோகத்தை முழுமையாக பயன்படுத்தி இவர்களும் வந்து பணத்தை வந்து அங்க வந்து பெரிய இது பண்ணி தான் திரும்ப ஃபார்முலாங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனது அவங்க தான். அந்த விஷயத்தை வந்து அதிமுக ஆட்சி வரும்போது அதை வந்து பெரிய இவங்க கோடு போடுற இடத்துல அவங்க ரோடு போட்டுறாங்க.
அரசியல் சொல்றாரு 2006-2011 மீடியாக்கள் அதிகமா வந்த ஒரு காலகட்டம். இல்ல சின்ன ஒரு விஷயம் கிராம மக்கள்கிட்ட போய் 2005 மயிலாப்பூர் ஆகட்டும், கும்மிடிப்பூண்டியா இருக்கட்டும், ஆனா இந்த ஃபார்ம் அவர் சொன்னது நான் ஏற்கனவே முதல்ல அறிமுகத்திலே சொன்னேன், இந்த இடைத்தேர்தலில் லஞ்சம் கொடுக்கறது வந்து முதல் முறை இல்ல. ஆனா இது வந்து ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி மீடியாக்கள் நிறைய வந்துருச்சு. 2006 அப்புறம் நிறைய பிரைவேட் சேனல்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் உங்களுடைய முன்னாள் தென்மண்டல அமைப்பு செயலாளர் சொன்னாரு, இது வந்து நாங்க ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் திருமணம் ஃபார்முலாங்கிறதே கிரியேட் ஆகி வந்து நீங்க பணம் வச்சுக்கிறீங்க, தேர்தலில் பணியாற்றுற யுக்தின்னு வச்சுக்கலாமே, அது நீங்களா இன்டர்பிரேட் பண்ணுவீங்களா? இவர்கள் பணம் கொடுத்தாலோ இவர்கள் பொருட்கள் கொடுத்தாலோ அது வந்து யுக்தி. அவங்க செஞ்சா எதிர்கட்சி செஞ்சா அது. அதனாலதான் வந்து தமிழக மக்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து எங்க உள்ள ஆபீசர் அவரு அங்க உள்ள லோக்கல் ஏற்கனவே பதவியில் இருந்தவர் தான். வேற ஆர்டிஓ யாருமே அங்க இல்லையா திருநங்கத்துல? அப்படி என்ன சொல்லுங்க? அப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? அதாவது அங்க ஏற்கனவே இருந்த பாருங்க, வேற ஆர்டிஓ இல்லையான புகார் வந்து பதிவு செஞ்சு தேர்தல் கமிஷனுக்கு அவர் மேல சந்தேகம் வந்தா மாத்த போறாங்க. பிரச்சனை இல்லை என்னன்னா கம்ப்ளைண்ட் எல்லாமே ஆர்ஓக்கு அகேன்ஸ்ட் தான். அவர் தான் பாரபட்சம் இல்ல பாரபட்சமா செயல்படுறாங்க. அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தெரியல. இன்னைக்கு நான் கொடுத்திருக்கிறோம். என்னுடைய இன்னைக்கு நீங்க கொடுத்த உடனே 40 அப்சர்வர்ஸ் பறக்கும் படைகள் வந்து கூடுதலா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும். நேத்து அதாவது சார் ஒன்னு சொல்லிடுறேன் சார், ப்ளீஸ். ஆர்ஓ இன்ஆக்ஷன் இன்எஃபிஷியன்சி நடவடிக்கை இல்லாத தன்மையை நேத்தே நான் திருச்சி கலெக்டர்கிட்ட பேசினேன், நேத்தே சிஓ கிட்ட பேசினேன். இன்னைக்கு நான் சிஓ பர்சனலா பார்த்து மீட் பண்ணி எங்க கட்சி சார்பா நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும் போது ஆர்ஓனுடைய ஆக்டிவிட்டிஸை நாங்க சொல்லியிருக்கிறோம். இல்ல நீங்க தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் மீது உங்களுடைய புகாரை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்திருக்கிறீர்கள். நீங்க சொன்ன சொல்றீங்க இல்ல கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய ரெப்ரசன்டேஷன் படிங்க, பாருங்க, பத்திரிகைல வந்திருக்கு, இல்ல நாளை காலையில வரும். நான் வந்து இன்னைக்கு சிஓ பார்த்து கொடுக்கும் போது ஸ்பெசிபிக் பேராகிராஃப் அபவுட் தி ஆர்ஓ நான் போட்டிருக்கேன். நான் சொன்ன போது போலீஸ் கான்டாக்ட் பண்ண சொல்றாரு, போலீஸ் கேட்கும்போது நீங்க கான்டாக்ட் சொல்றீங்க. அவருடைய செயல்பாடுல எங்களுக்கு நடுநிலை மேல சந்தேகம் இருக்குங்கிற சொல்லிருக்கீங்களா? அப்படி இல்ல சொல்லிருக்கோம். இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அப்சர்வர்ஸ் அவங்க வந்து ஒரு பாராபட்சம் இல்லாம தான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. யாரானாலும் ஒரு பொது நோக்கர்கள் இதை பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். ஆனால் அவர்களுக்கு ஒரு வாரத்திற்காக மட்டுமே, ஒரு குறுகிய பணிக்காக மட்டுமே இங்க வராங்க. இங்க இருக்கக்கூடிய தொகுதியினுடைய ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸோ இல்லக்கூடிய ரூட்ஸோ எல்லாமே ஒரு மேப் மாதிரி வச்சு பார்க்காங்களே தவிர அவங்களுக்கு லோக்கல் அபிஷியல்ஸ் அசிஸ்டன்ஸ் இல்லாம அவங்க எதையுமே செய்ய முடியாது. அவங்க அதிகாரிகளா இருந்தா உத்தரவு போடலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா எக்ஸுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன் சார், நான் கிரவுண்ட்ல இருந்து சொல்றேன் சார். அவர் ஒரு அப்சர்வர் வந்து கன்சர்ன் டிஎஸ்பி எலெக்ஷனோ இல்ல எஸ்பியோ கூப்பிட்டு இதை செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாம வேற ஏதாவது சாக்கு போக சொல்லி டன் சார் கம்ப்ளீட்டட் தான் சொல்லுவாங்க. ஆனா அப்சர்வர் எல்லா இடத்துக்கும் போய் பார்க்க முடியாது. இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியுமா? அவங்க யாரோ டிஆர்ஓ ஆர்டிஓ ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லாமே பலர் வந்து அப்சர்வரா இருந்தாலும் சரி, சிஓ இருந்தாலும் சரி, இவங்க எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மிஷனரிஸ் நம்பி தான் சார் நடத்துறாங்க. இல்ல அப்படித்தான் பண்ணியாக முடியும். அப்படிதான் திமுக அப்படித்தான் பண்ணியாக முடியும். இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் நான் என்ன சொல்றேன், யாருக்கும் நீங்க பாக்காதீங்க. ரெண்டு பேருமே ஒரே குட்டையிலுடைய மட்டைகள், நீங்க ரெண்டு பேருமே புறக்கணிக்கப்பட வேண்டியது. நீங்க பாதிக்கப்படுவதை ரைஸ் பண்றீங்க. உங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து நீங்கள் இதே விஷயத்தை இன்னும் அதிகமாக செய்கிறீர்கள். நாங்க ஒரு குட்டையில ஒரு மட்டையா, நீங்க குட்டைக்கு வந்து விடக்கூடாது கூட முறையா இல்லையாத ஒரு மட்டையான்றதை அப்புறம் பார்த்துப்போம். நான் என்ன சொல்றேன், அதிகாரிகள் வந்து மக்களுக்காக பணியாற்றுகிறார்கள், மக்களுடைய வரி பணத்திலே சம்பளம் வாங்குகிறார்கள், ஜனநாயக கடமையை நிறைவேற்றக்கூடிய கடமை இருக்குது. அரசியல் கட்சிகள் அவர்களுடைய போக்குக்கு அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பணியாற்றலாம். ஆனால் இவர்கள் மனசாட்சியோடு பணியாற்றினால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வரும். அதிகாரிகள் மீது ஒரு முக்கியமான சந்தேகத்தை நீங்க எழுப்புறீங்க. அதிமுகவை சேர்ந்த அந்த கட்சியுடைய முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மட்டுமல்ல, திமுகவுடைய பொருளாளர், திமுகவுடைய முன்னாள் மந்திரிகள் எல்லோருமே இன்னமும் கூட திருச்சியில் தான் முகாமிட்டிருக்கிறார்கள். பாஜக சொல்கிறது அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் இதில் ஈடுபட்டிருக்கிறார் என்று. அங்கிருந்து வரக்கூடிய அதிகாரப்பூர்வ மற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக சார்பில் 2000 ரூபாய் வரை கொடுக்கப்படுகிறது, திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் 500 ரூபாய் வரை கொடுக்கப்படுகிறது. பாஜகவும் மார்க்சிஸ்ட் செய்து கொடுத்ததாக இதுவரைக்கும் தகவல் இல்லை. அதிகாரப்பூர்வ மற்ற தகவல் தெரிவிக்கின்றன. உண்மை அங்க இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்ன?
ஸ்ரீரங்கத்தில் நடப்பது என்ன இந்த அரசியல் கட்சிகள் பேசிக் கொண்டிருந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் நடப்பது பற்றி உண்மையாக அந்த தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர்கள் தங்களுடைய கருத்தை விரும்பினால் பதிவு செய்யலாம். தொலைபேசி வாயிலாக அவருடைய பெயர் வெளியிடப்படாது என்று சொல்லியிருந்தோம். ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட மணிகண்டம் பஞ்சாயத்தை சேர்ந்த ஒரு நேர் நம்மோடு இருக்கிறார். நண்பரே, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. திமுக மன்னிக்கிறோம், திருச்சியில ஸ்ரீரங்கம் தொகுதியில அங்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன, உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன? ஸ்ரீரங்கம் தொகுதியை வணக்கம் சார். ஸ்ரீரங்கம் தொகுதியில எலெக்ஷன் மாதிரி நடக்கலங்க. இது ஒரு திருவிழா மாதிரி அதிமுக நடத்தி வர்றாங்க. சத்தம் கேட்கல சார், உங்க சவுண்ட் கேட்கல எனக்கு. வணக்கம். நீங்க தொடர்ச்சியா பேசுங்க, சத்தமா பேசுங்க, உங்களுடைய பேச்சு எங்களுக்கு கேக்குது. ஓகே சார். அதாவது ஸ்ரீரங்கம் தொகுதியில அதிமுக தேர்தல் மாதிரி நடத்தல, ஒரு திருவிழா மாதிரி நடத்துறாங்க. நான் லஞ்சம் கொடுக்க கூடாதுன்றதுல உறுதியா இருக்கிறவன். எனக்கு நீங்க பேசுறது கேட்கல, அதனால நான் மட்டும் பேசுறேன். உங்களுடைய சவுண்ட் எனக்கு வரல. ஸ்ரீரங்கத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே திமுகவினர் வீட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதிமுகவினர் புடவை ஏற்றி கொடுத்துட்டாங்க. நேற்று இரவு 3 மணி முதல் 4 மணி வரை எங்கள் கிராமத்துல ஒரு வீட்டுக்கு 2000 ரூபாய் வீதம் கொடுத்து முடித்தார்கள் நேற்று இரவு. இது நீங்கள் எங்க ஊர்ல யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இப்படித்தான் எலெக்ஷன் நடக்கிறது. உண்மையாகவே நடுநிலையாளர்கள், நேர்மையானவர்கள் யாராவது இருந்தாலும் இந்த அராஜக இந்த லஞ்ச ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த 2 கட்சிக்குமே ஓட்டு போடக்கூடாது. திமுக சார்பா 500 ரூபாய் கொடுக்கப்பட்டதா சொன்னீங்க, அதிமுக சார்பா எவ்வளவு கொடுக்கப்பட்டதா சொல்றீங்க? 2000 ரூபாய் கொடுத்தாங்க நேற்று ராத்திரி 3 மணிக்கு. நன்றி, உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டதற்கு. நாம அதிமுக சேர்ந்த முன்னாள் எம்பி திரு முத்துமணி கேட்க விரும்புறேன். நீங்க கேட்டிருப்பீங்க, ஏற்கனவே நானும் சொன்ன தகவல் தான். அங்க இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தெரிவிக்கின்றன. இப்போ ஒரு நண்பர் அங்க மணிகண்டம் பஞ்சாயத்துல இருந்து அவரே போன் பண்ணி சொன்னாரு. அங்க இருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, திமுக சார்பில் ஏற்கனவே 500 ரூபாய் கொடுக்கப்பட்டது. நேற்றும் இன்றும் அதிமுக சார்பில் 2000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு நேருடைய புகார். உங்களுடைய பதில் திரு முத்துமணி? அதாவது ஒரு நபர் சொல்வதை வைத்து மட்டும் நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. நிறைய நம்பர்கள் எடுக்க முடியல. நான் தெரிவிக்க விரும்புகிறேன், நிறைய போன் எடுக்க முடியுது. இல்ல நான் சொல்றேன், அதுக்கு முத குற்றச்சாட்டு இல்ல அது ரைட், அதை பரவாயில்ல, சொன்னதற்கு நான் பதில் சொல்றேன். அதாவது இவ்வளவு ஆர்வமிக்கவர், ஜனநாயகம் பற்றி பேசக்கூடிய நண்பர், நல்ல முறையிலே தேர்தல் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற நண்பர், அவர் தான் சொல்லுகிற குற்றச்சாட்டின் போது இது குறித்து நான் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த செய்தியை நான் புகாராக கொடுத்தேன் என்று அவர் சொல்லவில்லை என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர் சொல்லியிருக்க முடியும். ஆனால் ஒரு நிமிஷம் கவனிக்கணும். இந்த புகாரை சொன்ன திமுகவுடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் அவர் ஆரோட்டு புகார் கொடுக்கும் போது எங்க பார்த்த, யாரை பார்த்த, எப்ப பார்த்த, நம்பர் தெரியுமா, பேர் தெரியுமா, அவ்வளவு விவரத்தை ஜாதகம் உட்பட கேட்கும் போது திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் பதில் போது ஒரு சாமானிய மனிதன், காவல்துறையோ தேர்தல் நடத்தும் அதிகாரியோ கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்ல நீங்க எதிர்பார்க்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. இதுல 3 விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 3 விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துறை நண்பரும் பிஜேபி நண்பரும் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திமுக கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் சொல்லவும் பதிவு செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் போனதற்கு பின்னால் இப்படியெல்லாம் சம்பவம் நடந்தது குறிப்பிட்டு இருக்கிற குற்றச்சாட்டு என்பது அவதூறானது, உள்நோக்க கொண்டது, அரசியல் காழ்ப்புணர்வோடு தோல்வி அடைந்துவிடும் என்ற அந்த குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்கிறார் என்று அதற்கு நான் முதலில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, நம்முடைய பிஜேபி நண்பர் அவர்கள் பேசுகிற போது வீரேஸ்வரம் பகுதி சம்பவத்தை குறிப்பிட்டார்கள். அப்போது தற்காப்புக்காக நாங்கள் அடிக்கிற போது நாங்கள் தற்காத்துக் கொண்ட சிபி ஐபிசியில் இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், அங்கே ஏற்கனவே அந்த தெருவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது என்பதை எல்லா செய்திகளுமே சொல்லியிருக்கிறது. நண்பர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நண்பர் கூட அங்கே அதிமுக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது பிஜேபி போனதால் இந்த பிரச்சனை என்பதை இப்போது சற்று முன்பு உங்கள் மத்தியிலே அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆக அடிப்படையிலே ஜனநாயக ரீதியாக ஒரு மொராலிட்டியாக ஏற்கனவே விதிமுறைகளின்படாக அந்த தெருவில் பிரச்சாரத்தை அனைத்து இந்திய அண்ணா திமுக மேற்கொண்டு இருக்கிற போது ஒரு கேண்டிடேட்டாக இருக்கக்கூடியவர் பிஜேபி கேண்டிடேட் கொஞ்சம் பொறுத்திருக்கிறார், அல்லது அவர்களுடைய பிரச்சாரம் முடித்துக் கொள்ள சொல்லுங்கள், எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கூட அதிகாரிடம் சொல்லி உங்களுடைய பார்வை. ஆனா உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக இன்றைக்கு தேர்தல் நடந்தாலும் இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சி மீதுதான் அதிகமான புகார் வரும். அப்படிங்கும் போது உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு தான் நீங்க நினைச்சிருக்க வேண்டாமா? அந்த இடத்துல மோதல் போக்கு வராம காத்திருக்க வேண்டிய முதல் கடமை ஆளுங்கட்சியா இருக்கு உங்களுக்கு இல்லையா? இல்ல
இல்லை, எங்களுக்கு பொறுப்பு உண்டு. நீங்கள் சொல்வதை எனக்கு மாற்று கருத்தில்லை. அனைத்து இந்திய அண்ணா திமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு வன்முறை கட்சி அல்ல, ஆனால் திமுக வன்முறை கட்சி என்று வரலாற்றில் பல சம்பவங்களில் அந்த முத்திரை குத்தப்பட்டு இருப்பதை நான் மீண்டும் நினைவூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது தர்மபுரியில ஒரு சின்ன விஷயம் போன செக்மெண்ட் நம்ம அவர் பேசவே இல்லை. எனக்கு வாய்ப்பு கொடுங்க பிளீஸ். நீங்க குறுக்கிடுங்க என்று நான் என்னுடைய செய்தியை நான் சொல்லுங்க பிளீஸ். இல்ல, ரெண்டே கருத்து நான் சுருக்கமா பதிவிடுறேன். ரிலேட்டடா தான் நான் பேச போறேன். அதாவது நம்முடைய பிஜேபி நண்பர் எங்க மீது மட்டும் வழக்கு போட்டாங்க, அதிமுக வழக்கு போடுறார். அது தவறு. அவர் தெரியாமல் சொல்கிறார், உண்மையை மறைக்கிறார். அனைத்து இந்திய அதிமுக சென்றது இருதரப்பு தகராறு, இருதரப்பு புகார் என்பது ரெண்டு தரப்பு மீதுமே குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அதிமுகவை சேர்ந்தவர்களா என்பது விசாரணைக்கு உட்பட்டது என்றாலும் கூட 5 பேர் கொடி பிடித்துக் கொண்டு அடையாளம் தெரியாத 5 பேர் மீது என்று இன்றைக்கு வழக்கு போடப்பட்டு இருக்கிறது. ஆக கொடி பிடித்தவர்கள் மீது வழக்கு போடப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் பிஜேபியிலே காயமுற்றவர்கள் 3 பேர், அதிமுகவை சார்ந்தவர்கள் 6 பேர் காயமுற்றுள்ளார் என்ற செய்திகள் அனைத்து பத்திரிகையில் வந்திருக்கிறது என்பதை தயவுசெய்து கருத்துக் கொள்ள வேண்டும். எனவே யார் மீது குற்றம் இருக்கிறது, யார் மூலகாரணம் என்பதை புலனாய்வு விசாரணையில் குற்றப்பத்திரிகை போடும்போது நீதிமன்ற விசாரணையுடைய முடிவு தான் தெரியும் என்பதை நான் தேர்தல் முடிஞ்ச உடனே ஒட்டுமொத்தமாக அரசுடைய கைக்கு அதிகாரம் போயிடுறாங்க. அது பிறகு தேர்தல் வழக்குகள் எவ்வளவு நடக்குன்னு பாக்குறோம். திரு முத்துமணி குறுக்கேற்க மன்னிக்கணும். இன்னொரு நேர் இருக்கிறார், அம்மா மண்டபம் பகுதியிலிருந்து, ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த அம்மா மண்டபம் பகுதியிலிருந்து இன்னொரு நேர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறார். நேரே உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. நீங்க தேர்தல் நடக்கக்கூடிய விதம் பற்றி, ஸ்ரீரங்கத்தில் உங்களுடைய தொகுதியில தேர்தல் நடக்கும் விதம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை தொடர்ச்சியா பதிவு செய்யுங்க. இந்த கருத்து திமுக அதிமுக ரெண்டுமே நான் தரல நீ தரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பணம். ஆனா ரெண்டுமே பட்டுவாடா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது நான் அதாவது எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவனும் கிடையாது. நானு இல்ல அதிமுக சார்பா அதிமுக முன்னாள் எம்பி ஒரு கேள்வி எழுப்பினாங்க. நீங்க எந்த கட்சி சார்பு கிடையாது, நீங்களும் சொல்றீங்க அம்மா மண்டபத்துல இருந்து மணிகண்டத்துல இருந்து ஒருத்தர் பேசினா நானும் கட்சி சார்பற்றுங்கிறாரு. உண்மையிலேயே புகார் இந்த மாதிரி பணம் கொடுப்பது உண்மையானால் நீங்க காமன் மேன், பொதுமக்கள் சாமானியராக கூடிய நீங்கள் ஏன் புகார் தெரிவிக்கவில்லை? சார் புகார் தெரிவிச்சுட்டு தான் சார் இருக்கோம். புகார் தெரிவிக்கலன்னு யாரும் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. எங்க தெரிவிச்சீங்க? யார்கிட்ட சொல்றீங்க? இவங்க அந்த தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு நாங்க கொடுத்திருக்கோம் சார், புகார் அளிச்சிருக்கோம். இந்த மாதிரி இந்த பகுதியில பணப்பட்டுவாடா நடக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க புகார் கொடுத்திருக்கோம். இல்ல ஏதாவது பதில் வந்துச்சா? எஸ்எம்எஸ் பண்ணிருந்தீங்களா, போன் பண்ணீங்களா, ஏதாவது பதில் வந்துச்சா? இல்ல எஸ்எம்எஸ் பண்ணிருந்தோம் சார், அதுக்கு எந்த ரிப்ளையும் வரல இது வரைக்கும். நன்றி, உங்களுடைய கருத்தை பதிவு நன்றி. நன்றி நண்பரே, உங்களுடைய கருத்தை பதிவு நன்றி. முத்துமணி அவர்கள் சொல்லும் போது நானே பதிவு செஞ்ச அதிமுக அங்க பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு போன போதுதான் பிஜேபி நான் என்ன சொன்னேன்னா, எலெக்ஷன் கமிஷன் முறையா ரூட் கரெக்டா கொடுக்கணும், ஒரு கட்சி போகும்போது இன்னொரு கட்சி போகக்கூடாதுன்னு தான் சொன்னேன் தவிர அதிமுக அங்க பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பிஜேபி போனாங்கன்னு சொல்லி நான் சொன்னதா சொல்றேன். அது தவறான கருத்து. இன்னொன்னு, அதாவது மக்களால் தூக்கி எறியப்பட்ட ஒரு கட்சி கடந்த தேர்தலெல்லாம் தோல்வி அடைஞ்ச கட்சியெல்லாம் அண்ணன் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், மக்களால் தூக்கி எறியப்பட்டது மக்களே தூக்கி உட்கார வைப்பாங்க பகுதியில். ஆனால் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டவர்கள் மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதை அண்ணனுக்கு பணிவோடு சொல்கிறேன். சர்க்காரிய கமிஷனில் ஊழல் செய்த கருணாநிதி கூட்டத்திற்கு என்பது ஒரு கமிஷனுடைய குற்றச்சாட்டு. ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமான சொத்து என்பது நீதிமன்றத்தினுடைய தண்டனை. சர்க்காரிய கமிஷன்ல 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. ராஜமாணிக்கிற ஒரு சிபிஐ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பதவியை விட்டு விலகி
அவர்கள் சொல்லுகிற தகவல் வந்து தவறாக கூட்டணி அதிமுக ஊழல் அதற்கு முன்னாடி ஊழல் நீங்கள் அதை நாங்க பதிவு பண்றது சொல்றேன். ராஜமணிகத்தை யார் ரிமூவ் பண்ணது? இந்திரா காந்தி வந்து ஆர்டர் போட்டாங்க. சம்பந்தமே இல்லாம குறுக்கிடுறாங்க. நான் பதில் சொல்றேன். இல்ல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மகளே வருக நிலையான ஆட்சி அந்த விவாதம் வேறு திமுக ஏன் வந்து நாங்க திசை திருப்புறோமா? திசை திருப்புறது அதிமுக. அங்க சொல்லணும் பேசுறதுக்கு அதிமுக கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. கொஞ்சம் கூட ஒரு நிமிஷம் எல்லா கட்சிகளுக்கும் அந்த நிலைமை தான் இதுல முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ரெண்டு நேர்கள்ட்ட நம்ம வந்து பார்த்தோம். அவங்க ரெண்டு நேரமே என்ன சொன்னாங்கன்னா பணம் கொடுக்கப்படுது அப்படிங்கறத ரெண்டு நேரம் பதிவு செஞ்சாங்க. அவங்களுடைய ஊர் பேச்சு அவங்களுடைய தொலைபேசி நம்பர் நம்மகிட்ட இருக்குதான் அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க. என்னுடைய சந்தேகம் என்ன, இப்ப ரெண்டு கட்சியிலும் கொடுக்குறாங்க, இது கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற நிறுவனம் ஆயிடுச்சு. யார் கொடுக்குறா? அதிமுக திமுக பணம் பட்டுவாடா நடக்கிறது. இது மாதிரி நடக்குது அப்படிங்கும் போது தேர்தல் கமிஷன் எந்த அடிப்படையில நேர்மையான ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குதுங்கிற நம்பிக்கைக்கு எலெக்ஷன் கமிஷன் எப்படி வருது? இதுல வந்து எலெக்ஷன் கமிஷன் போறதுக்கு முன்னால என்ன ஒரு கருத்தை சொல்ல விரும்புறேன். இது சில வருடங்களாக தேர்தல் இது ஒரு கல்ச்சர் மாதிரி உருவாயிடுச்சு. ஒரு சின்ன பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்றேன். அதாவது முந்தி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால பூத் கேப்சரிங், அந்த பேலட் பேப்பர் இருக்கும்போது பேலட் பேப்பரை கேப்சர் பண்ணி குத்தி 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 பண்ணிடுவாங்க. அது இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அது ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல வரும்போது, அதாவது கண்ணியத்தையே கெட்டு குட்டிச்சோராகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, பார்லிமெண்ட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 1989ல 58A கொண்டு வந்து பூத் கேப்சரிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அதனால ரிசல்ட் ஆஃப் தி எலெக்ஷன் லைக்லி டு பி அஃபெக்டட் இருக்கும்போது கவுண்டர்மேன் பண்ணலாம், அட்ஜோர்ன்மெண்ட் பண்ணலாம், அதாவது ஒத்தி வைக்கலாம், கேன்சல் பண்ணலாம். அந்த அதிகாரத்தை எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்தாங்க 1989ல. அதை வச்சுதான் டிஎன் சேஷன் இப்ப வர புகழ் பெற்றுட்டு இருக்காரு. அவர் அதை வச்சுதான் 1996ல அவர் கவுண்டர்மேன் பண்ணாரு. அதனால எல்லாரும் இப்ப கூட அவர் புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இது சட்டத்தில் வந்ததுனால இப்ப பூத் கேப்சரிங் ஸ்டாப் ஆயிடுச்சு, விர்ச்சுவலி கிடையாது. என்ன ஒரு காரணத்துக்கு என்னன்னா, இப்ப வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்துருச்சு. இந்த மாதிரி குத்துறது கிடையாது. இப்ப அது பண்ணா கூட ஒரு நிமிஷத்துல 5 ஓட்டு தான் போட முடியும். அதுக்குள்ள போலீஸ் 5 நிமிஷத்துல போலீஸ் வந்தாலும் ஸ்டாப் ஆயிரும். அதனால பூத் கேப்சரிங் நடக்கல. இப்ப ஓட் கேப்சரிங் நடக்குது. அட்வான்ஸ் ஓட்டே கேப்பிட்டுறாங்க, அட்வான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்க. ஆனா இவ்வளவு வருஷம் ஆன பிறகு கூட இந்த அமெண்ட்மெண்ட் வரல. இந்த கவுண்டர்மேண்டிங் அட்ஜோர்ன்மெண்ட் வந்து நீங்க வந்து இந்த ஊழல் பண்ணதால பிரைப் கொடுக்கறால பண்ணலாங்கிறது அமெண்ட்மெண்ட் வரல. அது உடனே கொண்டு வரணும். நாங்க பல வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி அமெண்ட்மெண்ட் கொண்டு வராட்டா கூட ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு நிமிஷம் உங்கள்ட்ட வரேன். பணம் கொடுத்து கரப்ட் பிராக்டிஸ் இருந்தா இஸ் எலெக்ஷன் ஷுட் பி வந்து சட்டத்தில் இருக்காது. இப்போ அவர் சொல்றதா நான் கேட்கிறேன். அதாவது தேர்தல் கமிஷனுக்கு வந்து தேர்தல் நடக்கக்கூடிய முறை வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேரா நேர்மையாகவும் வெளிப்படையாக நடக்கல. அவங்க நிப்பாட்ட முடியாதா, தள்ளி வைக்க முடியாதா? பழனி போன எலெக்ஷன்ல 2011 எலெக்ஷன்ல இது டிபேட் நடந்தது. குரேஷி சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு, டிபேட் பண்ணோம். ஆனா அவங்க இதான் சுட்டி காட்டிருந்தாங்களே தவிர, நான் என்ன சொன்னேன்னா, கான்ஸ்டிடியூஷன் எழுதி ஆர்டிகல் 324ல ஃப்ரீ எலெக்ஷன் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தான். அதை சப்போர்ட் பண்ணி பல சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் நிறைய அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. அதனால அந்த எக்ஸ்ட்ராடனரி பவரை யூஸ் பண்ணி இதே மாதிரி அவங்க இன்டர்பிரட் பண்ணலாம். அதாவது இவ்வளவு தூரம் பணம் பட்டுவாடா நடக்கிறதுனால, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால, அதாவது ரிசல்ட் ஆஃப் தி எலெக்ஷன் இஸ் லைக்லி டு பி அஃபெக்டட். அதான் கீவேர்ட்ஸ். அவங்க எக்ஸ்ட்ராடனரி பவர் இன்வோக் பண்ணி அட்ஜோர்ன் பண்ணலாம். இதுல வந்து கவுண்டர்மேன் பண்ணாட்டு கூட அட்ஜோர்ன் பண்ணலாம். இது போன்ற புகார்கள் இருப்பது உண்மையாக இருக்கும்போது, மக்களுடைய கருத்து அதுவாக இருக்கும்போது, தேர்தல் கமிஷன் எப்படி வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கக்கூடிய நம்பிக்கைக்கு வருது? ஏன் தேர்தல் கமிஷன் இது போன்ற விஷயங்கள திமுக அதிமுக 2 கட்சிகள் மீது குற்றச்சாட்டு வரும்போது தேர்தல் கமிஷன் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கல அப்படின்னா என்ன செய்யணும்? தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று பாஜக கூறுகிறது, நேர்மையாக நடத்த வேண்டும் என்று விஜயகாந்த் கூறுகிறார். நாம் திரு ராமமூர்த்தி கேட்க விரும்புறேன். இது போன்ற பிரச்சனைகள்ல தேர்தல் நேர்மையா நடக்கலங்கிற புகார் சொல்றீங்க. தேர்தல் கமிஷனுக்கு இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சியிலையும் விட அதிகமான அக்சஸ் இருக்கக்கூடியது பாஜகவுக்கு.
மத்தியில இருக்கீங்க, இங்க இருக்கீங்க, இவங்களால டெல்லி போக முடியாது, நீங்க வந்து டெல்லி போக முடியும், மத்தியில பேச முடியும், உங்களுக்கு கட்சியில சொல்லி பெரிய ஆட்கிட்ட சொல்ல முடியாது, இன்ஃபுளுன்ஸ் பண்றதே சொல்ல இன்ஃபார்ம் பண்றது அது கூட இல்ல சொல்ல போறீங்களா? இல்ல நிச்சயமாக வந்து அது எல்லா கட்சிகளும் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் தான் அதிக அளவுல வந்து அக்சஸ் இருக்குது. அது வந்து அதிகபட்சமா சந்தீப் சக்சேனா போய் முடியும், நம்ம தலைவர் போய் பார்த்தா டெல்லிக்கு அவங்க போக மாட்டாங்க, டெல்லிக்கு பிளைட் பிடிக்க மாட்டாங்க. இது உங்களுடைய வார்த்தை வந்து ஒரு சின்ன இன்சினுவேஷன் அதுல இருக்கு சார். சொல்லல தப்பு இருக்குன்னு சொன்னேன், நெக்ஸஸ் இருக்குன்னு சொல்லல, அக்சஸ் இருக்குன்னு தான் சொன்னேன். நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும் சொல்லல, இன்ஃபார்ம் பண்ண முடியும் சொல்றேன். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து திமுகவும் தரலாம், அண்ணா திமுகவும் தரலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே தரலாம். நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு வந்து இந்த தேர்தல் நடத்தக்கூடிய முறையில உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க வெறும் புகார் மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் கிடையாதா? வேற நீங்க தேர்தல் சரியா நடக்கலங்கிறது உண்மையிலே நீங்க நம்புனீங்கன்னு இவ்வளவுதான் உங்களுடைய ஆக்ஷன்? இல்ல இப்ப சொல்லிருக்காங்க, முறையான ஒரு புகார் அதுல தரப்படும். அதே நீங்க வந்து இது பண்ணணும். ஏன்னா நிச்சயமாக பல்வேறு விதமான ஆதாரங்கள் எப்படி திமுகவில் இருக்கின்றதோ அது மாதிரி பல்வேறு விதமான ஆதாரங்கள் இருக்குது. அது எல்லாமே கலெக்ட் பண்ணி முறையாக தரப்படும். இனிமே தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆதாரங்கள் தேவைப்படல, அது முன்னாடி எப்ப வேணா தரலாம் சார். இட் கேன் பி ஸ்டாப்ட் ஈவன் இன் தி லாஸ்ட் டே. ஆனா அதுக்கான நடவடிக்கைகள் எப்படி இருக்கு உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். இன்னொரு நண்பர் இருக்கிறார், அம்மா மண்டபம் பகுதியில இருந்தே, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா மண்டபம் பகுதியில இருந்தே சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவர் நம்மோட இருக்கிறார். உங்களுடைய தகவலை பதிவு செய்து உங்களுடைய நண்பரே, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. ஐயா வணக்கங்க, என் பேரு கார்த்திக்ங்க, சட்டக்கல்லூரி மாணவர். இது வரைக்கும் வந்து இடைத்தேர்தல் ஸ்ரீரங்க இடைத்தேர்தலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட், பிஜேபி இவங்க 4 பேர்த்த மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. மொத்த களத்துல வந்து 29 பேர் இருக்காங்க. அந்த 29 பேரை பத்தி இப்ப யாருமே பேசுறது இல்ல. இந்த 4 பேருக்கு மட்டும் அங்கீகாரம் கொடுக்குறீங்க. அந்த 29 பேருக்கு நீங்க அங்கீகாரமே கொடுக்கறது இல்ல. நீங்க 4 பேர்த்த கூப்பிட்டு வச்சு விவாதம் பண்றீங்க. அந்த 29 பேர் இருக்காங்க. நன்றி கார்த்திக், உங்களுடைய கருத்துல பதிவு செய்ததுக்கு. உங்களுக்கே தெரியும் 29 பேர்ல வந்து நம்ம பேசி இருக்கிறது முறைகேடாக நடக்கிறது அப்படிங்கிற பத்தி தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த 29 பேர்ல அந்த 4 பேர் தவிர மற்றவங்க முறைகள் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு 25 பேர். ஏன்னா அவர்கள் வந்து சுயேட்சையாகவும் சிறிய கட்சிகள் சார்பாக போட்டிருக்காங்க. அவர்கள் பணம் கொடுக்கிற அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்காது. பணம் கொடுப்பதாக பிரதானமான புகார் அதிமுக திமுக மீது இருப்பதால் அவர்கள் கொடுக்கிறோம். நாம் இங்கே அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக அல்ல, அவர்களை சந்தேக வளையத்தில் நிப்பாட்டி அவர்கள் மீது கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கோம். உங்களுடைய கருத்துல பேசியதற்கு நன்றி. நான் திரு தேவசாயிட்ட கேட்கிறேன், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. 29 பேர் களத்தில் இருக்கிறாங்க, 2 பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவங்க எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணாம மற்ற இப்ப பிரதானமான குற்றச்சாட்டுகள் 2 கட்சிகள் மீது வைக்கப்படும் போது மாற்று வேட்பாளர்களை தேட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு ஏற்பட நினைக்கிறீங்களா? இந்த ஒரு கருத்து மூலமா டெல்லியில நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம இடைத்தேர்தல் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பிரதான கட்சிகள் தமிழகத்தை பொறுத்த அதிமுக திமுகவோ, அகில இந்திய அளவில் பாஜக காங்கிரஸோ, இவர்களுக்கான மாற்றான பார்வை வேண்டும் சிந்தனை மக்கள் மனசுல வர ஆரம்பிச்சா வந்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரை தமிழ்நாட்டை பொறுத்த மக்கள் வரவில்லை. ஏண்டா இந்த கல்ச்சர் வந்து டீப் ரூட்டடா போயிட்டு இருக்கு. அதாவது லஞ்சம் வாங்கி, அதாவது அரசியல்ல வந்து பதவியில வந்து அப்புறம் வந்து இவங்க இப்ப கல்ச்சர் என்னன்னா மக்களையே ஊழல்வாதிகளாக மாற்றிடணும். ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் கரப்ஷன், அந்த கல்ச்சர் தான் இப்ப போயிட்டு இருக்கு. இது நம்ம கண்கூட இருக்கும்போது மக்கள் என்ன பண்றாங்க, நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது, நம்மளும் பங்குதார ஆயிடுவோம். அதாவது போட்டி போட்டு பணம் கேட்கறாங்க. அந்த கூட்டமைப்புல பார்த்திருக்கோம். போட்டி போட்டு அவன் 1000 ரூபாய் தான், நீ 2000 ரூபாய் தான், போட்டி போட்டு பணம் கேட்கறாங்க. மான மரியாதை எல்லாம் கேட்கறாங்க. ஒரு சின்ன தகவல் மட்டும் பகிர்ந்துக்கிறேன். என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னாரு, ஒரு கட்சியை சேர்ந்த சொன்னாரு, நகரங்கள்ல இவ்வளவு கொடுக்குற, கிராமங்கள்ல புறநகர் பகுதியில் மட்டும் இவ்வளவு கம்மியா கொடுக்குறேன்னு சொல்லி அங்கிருந்த வாக்காளர் சட்டையை பிடிச்சி கேட்டாருன்னு சொல்லி சொன்னார். எனக்கான பங்கு டவுனுக்கு இவ்வளவு கொடுப்பேன். நான் ஒரு சின்ன கருத்து சொல்ல விரும்புறேன். தமிழ்நாட்டில தான் கல்ச்சரல் நீங்க பாத்தீங்கன்னா மானம், மரியாதை, கண்ணியம், இந்த 3 வந்து நம்ம இலக்கியத்திலயும் இருக்கு, நம்ம வந்து அரசியல்ல இருக்கு. மானத்தை பற்றி நடைமுறையில் இல்ல, திருக்குறள் இருக்குது. மானத்தை பற்றி, பெரியார் மரியாதையை பற்றி, அறிஞர் அண்ணாதுரை வந்து அண்ணா வந்து கண்ணியத்தை, அந்த 3 நடைமுறையில் இப்போ இல்லவே இல்லை. அதாவது என்னைக்கு நீங்க ஓட்டுக்காக பணம் வாங்குறீங்களோ, 500 ரூபாய் வாங்குறீங்களோ, 5000 ரூபாய் வாங்குறீங்களோ, உங்களை வித்தாச்சு, உங்க மானத்தையும் வித்தாச்சு. என்னுடைய கேள்வி என்ன, அப்படி ஒரு சந்தேகம் வரும்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் நடக்குது அப்படிங்கிற கன்விக்ஷனுக்கு எப்படி வருதுன்னு கேட்கிறேன். நான் டெபுடேஷன் சொன்னது எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை போனதுலையும் இப்ப எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் வராங்கல்ல, இவங்க ஒரு ரிப்போர்ட் அனுப்பிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கன்வின்ஸா தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எங்களுக்கு அதிகாரம் இல்லை, பூத் கேப்சரிங் தான் கவுண்டர் பேன் பண்ணிருக்கலாம், அட்ஜர்ன்மென்ட் பண்ணிருக்கலாம். இதுல வந்து ப்ரொவிஷன் ஸ்பெசிபிக்கா இல்ல. அதான் நான் சொல்றேன், extraordinary powers of the election commission under the constitution and supreme court பல தடவை சொல்லிருக்காங்க. அது அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணட்டும், பண்ணி அவங்க சேலஞ்ச் பண்ணி போட்டுமே.
எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு தூரம் மோசமா இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு அந்த வானளாவிய அதிகாரம் இருக்கு அப்படின்னு என்ன பொறுத்த மட்டும் இந்த எலெக்ஷனை இவ்வளவு தூரம் மோசமா இருக்கும்போது கேன்சல் பண்ண முடியாட்டாலும் அட்ஜோன் பண்றது நல்லது. புகாரை வந்து நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும் உங்களுடைய கருத்தா இருக்குது. இந்நிலையில ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து அந்த நல்லூர் பகுதியைச் சேர்ந்த இன்னொரு நேயர் நம்முடைய இருக்கிறாரா? எஸ், அப்ப இணைப்பு துண்டிக்கப்பட்டது நினைக்கிறேன். இது எந்த கட்சியோட சரி அப்படின்னு தெரியல. நான் வந்து திரு பல்லாமட்ட நான் கேட்க விரும்புறேன். இந்த புகார் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இடைவெளிக்கு முன்னாடி சொன்ன போல உங்களுடைய கட்சி தலைவர் சொல்றாரு தமிழக முதலமைச்சர் வந்து முதல் முறை அங்க போய் இருக்கிறாரு, என்னைக்கு இல்லாத நாளா போய் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றாங்க. உங்களுடைய கட்சியை சேர்ந்த முன்னாள் துணை முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. உங்களுடைய கட்சியை சேர்ந்த எனக்கு தெரிஞ்ச எத்தனை முன்னாள் அமைச்சருடைய முகம் தெரியுதோ அத்தனை முகம் ஸ்ரீரங்கம் தேர்தலில் பார்த்தாச்சு. அப்ப நீங்கள் முன்னாள் அமைச்சர்லாம் கொண்டு அங்க உட்கார வைப்பீங்க, அவங்க இன்னாள் அமைச்சர் கொண்டு உட்கார வைக்கிறார், அவங்க கட்சி பிரமுகர்கள் தானே? நல்ல கேள்வி இது. எங்களுடைய பொருளாளர் முன்னாள் துணை முதல்வர் இன்றைக்கு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் எங்கு சென்று வாக்கு சேகரித்தார்? எதற்காக அவர் திருச்சிக்கு சென்றார்? அவர் அவருடைய செயல் வீரர்களை பார்த்தா போறோம். செயல் வீரர்களை பார்த்தா செயல் ஆய்வு கூட்டங்கள்லாம் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இடங்கள் இருக்கிறது. அதுக்கு முதலமைச்சர் வந்து வெறும் செயல் வீரர் கூட்டத்தை மட்டும் நடத்திட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. அது அவர் அவங்க கட்சி எப்படி சௌகரியங்கிறது அது இருக்கலாம் சார். அதிமுக எப்படி சௌகரியம் என்பது வேறு, சந்தேகம் என்பது வேறு. சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலை பார்த்தாங்க, அது பரவாயில்ல. நீங்க ஒரு வீதியில ஓட்டு கேட்கறீங்களா, 10 வீதிக்கு சேர்த்து ஒரே இடத்துல ஓட்டு கேட்கலாம், அது சௌகரியம். ஆனால் தேர்தல் பணிக்கு வாக்கு சேகரிப்பு பணிக்கே வராம ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல ஒரு நாள் இருந்துட்டு இருக்கிற கட்சிக்காரர்ல முக்கியமான ஒரு 50 நிர்வாகிகள் வரைக்கும் வித் இன்க்ளூடிங் சிட்டிங் மினிஸ்டர்ஸ் வரைக்கும் கூட்டி கொடுத்துட்டு போறது மட்டும், இந்த பணங்களை பட்டுவாடா செய்துட்டு போறது மட்டும் ஒரு பணியாக இருக்கிற பொழுது அதுக்கு எந்த ஆதாரமும் உங்களுக்கு காட்ட முடியாது. அப்ப ஏன் ஏர்லி மார்னிங் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்? முதலமைச்சர் வந்து 7ஆம் தேதி வந்த பிறகுதானே இன்னைக்கு 8ஆம் தேதி இரவு 9ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 2000 ரூபாய் பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஊரறிஞ்ச விஷயம் இது. நாங்கள் அதை கொடுக்கிறோம். உங்களுக்கு வந்து எந்த ஆதாரம் கிடையாது, உங்களுக்கே தெரியாது. நீங்க வந்து உங்களுடைய சந்தேகமா நீங்க சொல்லலாம். சந்தேகம் தான். இல்ல ஸ்ரீரங்கத்தில் பிரச்சாரம் தலைவரே இல்ல எங்களுடைய தலைவரே முதலமைச்சர் எப்பவுமே எதுக்குமே வெளிவராத ஒரு முதலமைச்சர், எதை பற்றியுமே நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் பிரச்சனைகளிலே வந்து பண்ணாத முதலமைச்சர் எதற்காக திருச்சிக்கு வந்து வாக்கு சேகரிப்பு கேள்வி கேட்டா பரவாயில்ல, ஆனா பணம் கொடுக்கதான் பதில் சொல்லுங்க. இந்த சந்தேகத்துக்கு எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, பதில் சொல்லுங்கள். அந்த தவறான குற்றத்தை நான் சொல்றேன், பதில் சொல்வதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் திரு பாண்டே அவர்கள். பிளீஸ் கோ அஹெட். சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க, பிளீஸ் கோ. சொல்லுங்க பாண்டே. நண்பர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நண்பர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் இருக்க மாண்புமிகு OPS அவர்கள் எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அவர் ஆலோசனை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திமுகவை சேர்ந்த தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்க வேண்டும், எப்படி சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க வேண்டும் என்கிற அவர்களுக்கு நன்றாக தெரியும். தொகுதியிலே எவ்வளவு சாதனை அவருக்கு கட்சி நிர்வாகிகளை பார்ப்பதற்கும் கட்சி தொண்டர்களை பார்த்து அம்மாவுடைய சாதனைகளை சொல்லி வீடு வீடாக வாக்கு சேகரிக்கும் என்று சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? அந்த ஆலோசனை சொல்லுகிற வழிகாட்டுதல் எங்கள் கட்சி தலைமையுடைய வழிகாட்டுபடி எங்களுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார், எங்களுக்கு ஊக்கமளித்து இருக்கிறார். புரட்சித் தலைவர்களுடைய எம்ஜிஆர் சின்னத்துக்கு அம்மா வழிகாட்டுதலே அமோகமான வெற்றி பெற கண்துஞ்சாத தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒன்றுபட்டு சிறப்பாக உழைக்க வேண்டும் என்ற ஆலோசனை சொல்லுகிற உரிமை கழகத்தின் பொருளாளர் OPS அவர்களுக்கு உண்டா இல்லையா? இதை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் எப்படி ஓட்டு கேட்க வேண்டும், அவர் ஏன் இதோடு முடித்துக் கொண்டார் என்று சொல்லுகிற உங்களுடைய கட்சி சொல்லுங்க. அதை மறைப்பதற்காகத்தான் திமுக இந்த ஓழாய் போன்ற திமுக இன்றைக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய கட்சியை சேர்ந்த பொருளாளர் பிரச்சாரம் பண்றதுக்கு எந்த தடையும் கிடையாது. மக்களை நாங்கள் குற்றவாளியாக சந்திக்கவில்லை.
மக்களை நாங்கள் ஒரு அரசியல் தலைவராக பொதுமக்களுக்கு பணியாற்றுகிற ஒரு அரசியல் பிரமுகராக இன்றைக்கு களத்திலே சந்திக்கிறோம். உங்கள் தலைவரை போல தலைவையை போல குற்றவாளி என்று சந்திக்கவில்லை என்பதை சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கேஸ் அப்பீலில் இருக்கும்போது அந்த அப்பீல் விசாரணையில் இருக்கிற போது அவருடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு தண்டனை நிறுத்தி வைக்கப்படவில்லை. குற்றம் தவறான தகவல் சொல்கிறீர்கள். தண்டனை நிறுத்தி வைக்கப்படவில்லை. ஒன்லி சென்டென்ஸ் சஸ்பெண்டட். உங்களுடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்படவில்லை. முத்துமணி ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க. பழைய விஷயம் பேசுவதனால எந்த லாபமும் கிடையாது. நிச்சயமாக 2 கட்சிகள் இழப்பு தான். அது தெரிஞ்சுங்க. நம்ம ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டிருக்க. இடைவெளிக்கு முன்னால நம்ம வந்து ஒரு நேயர் நம்மோட தொடர்புல இருக்கிறார். இனாம் குளத்துறை சேர்ந்த ஒரு நேயர் நம்மோட தொடர்புல இருக்கிறார். அவருடைய குரலை கேட்டு விடுவோம். நண்பரே, உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. ஸ்ரீரங்கத்துல இடைத்தேர்தல் பணியில கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். ஹலோ, பதிவு செய்யுங்க. ஹலோ, ப்ளீஸ் கோ. அதாவது ஸ்ரீரங்கம் தொகுதியில வந்து எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அவங்களுடைய கொள்கைப்படி நடந்துகிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நான் எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. எல்லா கட்சிக்காரங்களும் அவங்க ஒரு எல்லையை மீறி ஆளுங்கட்சிங்கிறது வந்து அவங்களுடைய ஆளுங்கட்சி ரூலிங் பார்ட்டிங்கிறவங்க வந்து அந்த இடத்துல வந்து தன்னுடைய எல்லையை மீறி கொஞ்சம் செயல்படுறாங்க. அது எதிர்த்து நேரடியா வந்து நம்ம அங்க இருக்கிற எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் புகார் தரலாம். இதை விட்டுட்டு அவங்களும் அதே அந்த அளவுக்கு வந்து அராஜகமாகவும் அந்த இதை எடுத்துக்கிறது வந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களை ஆளுங்கட்சிக்கு சலைச்சவங்க நாங்களும் கிடையாது அப்படின்ற மாதிரி கருத்து வந்து வெளியே தெரியுது. நான் அந்த தொகுதியில இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. எல்லா கட்சிக்காரங்களும் இந்த இடைத்தேர்தல் இது வந்து ஒரு இடைத்தேர்தல் தான். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த இடைத்தேர்தல்ல நம்ம வெற்றி பெற்றா அடுத்த 2016 வந்து எந்த கட்சி வந்து வெற்றி பெறுதோ யார் வெற்றி பெறாங்களோ நாங்க வந்து எங்களை களத்தை அப்படியே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. கருத்து கணிப்பு. நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கு. மக்களுக்கு பணம் கொடுக்காம தங்களுடைய கொள்கையை பகிர்ந்து கொள்ள சொன்னார். வச்சுக்கிட்டா வஞ்சம் பண்றாங்க. எது இருக்குதோ அதை கொடுத்துறாங்க. கொள்கை குறைவாகவும் பணம் நிறைவா இருக்கும்போது கட்சிகளுக்கு பணம் கொடுக்கிறது வந்து வழக்கமா வந்துச்சு. ஒரு சிறிய நிலை இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பேசிருக்கோம் நண்பர்களே. 9000 வாக்காளர்கள் போலி வாக்காளர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தேர்தல் கமிஷன் இந்த புதிய பட்டியலை வெளியிட முடியாது, பழைய பட்டியலை நடத்தலாம் என்று உயர்நீதிமன்றத்தில் சொல்ல உயர்நீதிமன்றம் இல்லை, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தபடி பழைய பட்டியலை புதுப்பட்டியலை மாற்றி உடனடியாக வெளியிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. போலி வாக்காளர்கள் ஸ்ரீரங்கத்தில் ஊடுருவிருக்கிறார்கள். நேர்மையாக நடக்கிறதா ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் என்ற தலைப்பில் இன்று ஆய்வு விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு தேவசாயம் கேட்க விரும்புகிறேன். இப்ப தேர்தலில் வந்து ஸ்ரீரங்கத்தில் இன்னொரு பிரச்சனை வந்து 12,000க்கு மேற்பட்ட போலி வாக்காளர் சேர்க்கப்பட்டிருக்காங்க சொல்லி அந்த எண்ணிக்கை வந்து 9,000 குறைக்கப்பட்டு இப்ப பொதுப்பட்டியலை வெளியிடணும் சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்லி கடைசியில் இப்ப நாங்க வெளியிடாம தடுக்க முடியுமான்னு சொல்லி அவங்க கேட்டு இல்ல நீங்க வாக்கு ஒப்புக்கொண்டபடி வெளியிட்டாலும் சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எவ்வளவு தூரம் வெளியிட போறாங்க தெரியல. இந்த சிக்கல் எதனால வந்து இதுல போலி வாக்காளர் உண்மையிலேயே ஸ்ரீரங்கத்தில் ஊடுருவிருக்காங்க வெரிஃபை பண்ண முடியாதா? என்ன பொறுத்த மட்டும் நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த எலெக்ஷன்ல ஆர்டிகிள் 324 கான்ஸ்டிடியூஷன் டைரக்டா இன்வோக் ஆகுது. ரெண்டுலயுமே எலெக்ஷன் கமிஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரிப்பரேஷன் ஆஃப் தி எலக்டரல் ரோல்ஸ் அண்ட் கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் மேனர். இது ரெண்டுலயுமே இங்க பிரச்சனை இருக்கு. எலக்டரல் ரோல்ஸும் கிளியர் இல்ல. ஹைகோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்காங்க, இது உங்க எலக்டரல் ரோல் சரியில்லை, உடனே ரிவைஸ் பண்ணுங்க. அதாவது இப்ப நீங்க வந்து கரப்டட் எலக்டரல் ரோல்ஸ்ல நீங்க ஓட்டிங் பண்ண போறீங்க. அது தவறு, முதல் தவறு. ரெண்டாவது கரப்டட் இப்ப இருக்கிறது கரப்டட். போலி வாக்காளர்கள் கரப்டட் தானே? அப்படி யாரும் அப்டேட் பண்ணிக்கலையே. அப்படி பண்ணிருக்காங்க. ஹைகோர்ட் இஸ் given an order to revise. போகஸ் போலி வாக்காளர்கள் நாங்க சொல்லிருக்கோம். திமுக சொல்லல. I am using the word corrupted electoral roll. அப்படி யாரும் அட்மிட் பண்ணிருக்காங்க நான் கேக்குறேன். நான் யூஸ் பண்றேன். இது போகஸ் ஓட்டுனா கரப்டட்னு அர்த்தம். அப்படி யாரும் ஒத்துக்கலங்கறக்கா சொல்ல வரல. இல்ல தேர்தல் கமிஷனோ இவங்க வந்து 4 நாள் இருக்குல்ல. ரெண்டாவது இப்ப வந்து கான்டாக்ட் ஆஃப் எலெக்ஷன் பற்றிய பெரிய क्वेश्चंस வருது. ஊழல்கள் இருக்குது, இது கொடுக்கறாங்க, லா அண்ட் ஆர்டர் சரியில்லை. இதுல வந்து என்ன பொறுத்த மட்டும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க எக்ஸ்ட்ராடினரி பவரை யூஸ் பண்ணி இந்த எலெக்ஷனை கொஞ்சம் தள்ளி போடுறதுல ஒரு தவறுமே இல்லை. கம்ப்ளீட். அதனால இவங்க வந்து எலக்ட்ரல் ரோலை ரிவைஸ் பண்ணி கரெக்டா கொண்டு வந்து ப்ராப்பர் அட்மாஸ்பியர் கொண்டு வந்து எலெக்ஷன் கொண்டு. ஏன்னா எலெக்ஷன்லயும் தேர்தல் உள்ள மக்களுக்கு நம்பிக்கையே தொலைஞ்சு போச்சு. போ அதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்பிக்கை போறதுக்கு அப்புறம் சும்மா பேரு தான். ரெண்டாவது எனக்கு வருத்தம் என்னன்னா ஸ்ரீரங்கம் வந்து ஒரு ஆன்மீகமான ஸ்தலம், அது ஃபேமஸ் டெம்பிள். அங்கே இவ்வளவு மாதிரி அவல நிலை, அசிங்கமான நிலையை கொண்டு வரணுமா? ஸ்ரீரங்கம் உலகம் முழுதும் தெரியும்.
ஃபேமஸ் டெம்பிள், ஃபேமஸ் ஆன்மீகமான ஒரு இடம். அங்க கொண்டு வந்து இந்த மாதிரி ஊழல்களும் இந்த மாதிரி இதுகளும் பண்ணா மிகவும் வருத்தமா இருக்கு. இல்ல வாங்க மாட்டேன்னு சொன்னா கட்சியில் என்ன பண்ணுவாங்க தெரியல, அந்த பயம் இருக்கல. திரு பரந்தாமன், உங்கள்ட்ட சுருக்கமான இறுதியான கேள்வி கேட்க விரும்புறேன். இதுல முக்கியமான விஷயம், பறக்கும் படையோட எண்ணிக்கை 40 அதிகரிச்சு சொல்லி இப்ப இந்த பிரச்சனை புகார் உங்களுடைய கட்சி எல்லா கட்சியோட புகார் சொல்லிருக்காங்க. இனிமேலாவது நடக்கக்கூடிய விஷயம் பணம் கொடுக்கற மேல தேர்தல் நடக்கும் பார்த்தா எல்லா கட்சியிலும் பணம் கொடுக்குறாங்க புகாருக்கு வாங்கிட்டு அவங்க யாருக்கு முடிவு செய்யறாங்க அவங்க தான் வாக்களிக்க போறாங்க. சோ பறக்கும் படை அதிகரிக்கப்பட்ட பிறகு 40க்கு மேற்பட்ட பறக்கும் படை அனுமதிக்கப்பட்ட பிறகு இனிமே நடக்கக்கூடிய விஷயங்கள் நேர்மையா நடக்கும் நம்பிக்கை இருக்குதா? இனிமே நடந்தது மட்டும் கிடையாது, ஒரு அடிப்படையான கேள்வியே இருக்குது. ஐயா சொல்லும்போது சொன்னாங்க இந்த இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க கலாச்சாரமாக இருக்கின்றது. நீங்க அரசாங்கத்தினுடைய பணத்தை 5 வருஷம் தொடர்ச்சியாக, அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும், திமுக இருந்தா என்ன பண்ணாங்கன்னா டிவி இலவச டிவில இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் இலவசமா கொடுக்கறது. இவங்க மிக்சி, டிவி, கிரைண்டர், இந்த மாதிரியான இலவசங்கள். இது என்னன்னா அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து தொடர்ச்சியாக இலவசம் என்ற பெயர்ல இவங்க எதுக்காண்டி கொடுக்கறாங்க? அதுவும் எலெக்ஷன்ல வாக்காளர்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு தான். அதுவும் ஒரு மறைமுகமான விஷயம் தான். இதை பத்தி உச்சநீதிமன்றம் ஒரு வழக்குல இதுவும் தடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உச்சநீதிமன்றம் போகும்போது அது தேர்தல் கமிஷன் அதை தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஃபர் பண்ணிருக்காங்க. இலவசங்கள் கொடுக்க தவிர்க்கப்படணும். ஏன்னா இலவசங்கள் இங்க 5 வருஷமா ஒரு ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிறது. 5 வருஷமா நான் அரிசி கொடுத்துட்டு இருக்கிறேன், 5 வருஷமா உனக்கு டிவி கொடுக்குறேன், 5 வருஷமா உனக்கு மிக்சி கொடுக்குறேன். பாஜக மாநிலம் கூட நிறைய இடத்துல சைக்கிள் கொடுக்குறாங்க. உச்சநீதிமன்றமே தடை செய்ய முடியாதுங்கிற சொல்லியிருக்கு. திமுக இலவசம் சொல்லிச்சு, அதிமுக விலையெல்லாம் சொல்லிச்சு. நீங்க சொன்னா கூட அது ஏத்துக்க மக்கள் நம்ம திரு உங்கள்ட்ட தான் வரேன். திரு பரந்தாமன், உங்களுடைய இறுதியான கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதுல சார் இப்போ தேர்தல் ஆணையம் ஆரம்பத்திலிருந்தே விடாப்படியா நடுநிலையா செயல்படக்கூடாதுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா எலக்ட்ரல் ரோல், வாக்காளர் பட்டியல போகஸா சேர்த்திருக்காங்க அப்படின்னு ஆதாரத்தோட நாங்க கொடுக்கறோம். நீதிமன்றத்துக்கு போறோம், நீதிமன்றத்துல போய் அவங்க அண்டர்டேக்கிங் கொடுக்குறாங்க. நாங்க 2 நாள்ல இதை கரெக்ட் பண்ணி இந்த டபுள் என்ட்ரி, ஷிஃப்டட் இதெல்லாம் நாங்க ஒரு தனி லிஸ்டா கொடுக்கறோம், இது 2 நாள்ல கொடுக்கறோம்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன தேர்தல் ஆணையம், நீதிமன்றத்தில் சொன்ன தேர்தல் ஆணையம் இன்றைக்கு போய் நீதிமன்றத்தில் நாங்க அந்த கரெக்டிவ் லிஸ்ட் கொடுக்க முடியாது அப்படி சொல்றாங்கன்னா, ஆக தேர்தல் ஆணையம் தங்களுடைய ஏதோ ஒரு காரணத்திற்காக முடியாதுன்னு சொல்ல இயலாதுன்னு சொல்றாங்க. எப்படி இயலாது? 2,70,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. எல்லா கட்சி கொடுக்கணும், 29 வேட்பாளருக்கும் கொடுக்கணும். இல்ல சார், சின்ன விஷயம். எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? சாத்தியமாகாத சப்ஜெக்டே கிடையாது சார். இது 2 லட்சத்தி வாக்காளர்களை திருத்த சொல்றேன். நாங்க கொடுத்திருக்கிற 9,000 பட்டியல் கொடுத்திருக்க பாருங்க. அந்த 9,000த்துல 30 ஓட்டு தான் ஒரு பூத்துக்கு வரும். இவங்க கிட்ட இருக்கிற அபிஷியல்ஸ் போய் வெரிஃபை பண்ணாலும் 2 நாள்ல முடிச்சிடலாம். இது இன்னும் சொல்ல போனா இவங்க கிட்ட ஒரு சாப்ட்வேர் பரந்தாமன் சொன்னா பரந்தாமன் 2 ஓட்டு 2 ஐடி இருக்கு, நாங்க ஆதாரத்தோட கொடுக்கறோம். இவங்க கிட்ட அந்த சாப்ட்வேர் இருக்கு, டேட்டா ஒரே டேட்டா தான், பட் 2 ஐடி இருக்கு, இதை டெலீட் பண்ண முடியும். ஏன் செய்ய மாட்டேன்றாங்க? என்ன காரணம்? வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிற போது கள்ள ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2 ஐடி இருக்கு ஒருத்தருக்கு 2 ஐடி இருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க? ஐடியை வச்சு காலையில ஒருத்தர் ஓட்டு போடுவாரு, எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற பூத் ஸ்லிப் இருக்கு பாருங்க, அதை வச்சுட்டு இன்னொருத்தர் கொடுக்க போறாரு. எல்லாமே என்ன டைரக்டா ஃபேஸ பார்த்து ஐடென்டிஃபை பண்ண போறாங்க. நான் கேக்குறேன், அந்தந்த வார்டுல அந்தந்த பூத்ல அந்தந்த ஓட்டு பதிவு மையத்துல உங்களுடைய கட்சியை சேர்ந்த பாஜக சேர்ந்த பூத் ஏஜென்ட் இருப்பாங்கல்ல, எல்லாரும் இருப்பாங்க. போட்டோ ஐடி ப்ரூஃப் தான் இருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாமே இந்த பேப்பர் எலக்ட்ரல் ரோல்ல வரக்கூடிய பேப்பர்ஸ்ல போட்டோஸ் கிளாரிட்டியா இருக்காது. இன்னொன்னு நான் ஒன்னு சொல்லி கேளுங்க. இன்னொரு பரந்தாமனையும் ராமமூர்த்தியும் பார்த்தா ரொம்ப சொல்லுவாங்க. நீங்க சொல்ற சட்டப்படி ஆஸ் பர் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல ஒரு பரந்தாமன் அப்படின்னு ஒரு நேம் இருந்து அந்த வாக்கு இதுவரை அளிக்கப்படவில்லை என்று பிஓ போலிங் ஆபீசர் கிட்ட அதை அடிக்காம இருந்திருந்தால் இவர் கேட்டாங்கன்னா அந்த ஓட்டை கொடுத்தாங்க. அந்த இடத்துல லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் சார். எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு கட்சி ஏஜென்ட்டுக்குள்ள அடிச்சுக்கிறதுக்கு வேலை பார்க்குது எலெக்ஷன் கமிஷன். நான் என்ன சொல்றேன், அங்க இருக்கக்கூடிய போலிங் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய வாக்கு பட்டியல் மட்டும் இல்ல, வாக்காளர் பட்டியல் மட்டும் இல்ல, அவர் கொடுக்கக்கூடிய அடையாள சீட்டு கூட புகைப்படத்தோட தான் கொடுக்கப்படுது. புகைப்படத்தோட கொடுக்கப்படுது. நான் ஒரு புகைப்படத்தோட வேற ஒருத்தர் இது எல்லா இடத்துலயும் எல்லா நேரங்களும் சாத்தியமாகாது சார். இது சட்ட பிரச்சனைகள் வரும், லா அண்ட் ஆர்டர் வரும். பிராக்டிகலா அப்படி பண்ணா எதுக்கு ஆவணங்கள் ப்ரூஃப் எல்லாம் சொல்றாங்க? நடைமுறை நிறைய இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து கே நற்பதிலிருந்து இன்னொரு வாக்காளர் நம்முடைய பேசிருக்கார். கே நற்பதியை சேர்ந்த நண்பரை உங்களுடைய கருத்துக்களை பதிச்சீங்க. ஐயா வணக்கங்க. இன்னைக்கு நடக்கிற தேர்தல் மிகவும் மோசமான ஒரு தேர்தலுங்கய்யா.
எல்லா இடத்துலயும் கண்படைய பாக்குறோம் 2000 இருந்து 5000 வரை ஓட்டு தராங்கய்யா. படிச்சவங்களுக்கு 2000, படிக்காதவங்களுக்கு 5000. சின்னத்தை காட்டி ஓட்டு கேட்கறாங்க. சின்னத்தை இந்த சின்னத்துக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு 5000, இந்த சின்னத்துக்கு போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து இந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலங்க ஐயா. தேர்தல் ஆணையம் கண்ணு முன்னாடியே நடக்குது. 4 to 7 வந்து பட்டுவாடா நடந்துகிட்டு இருக்குங்க. 4 to 7 தேர்தல் ஆணையம் வரவே வராதுங்க. 7 மணிக்கு மேல 10 மணிக்கு வந்து இங்க பட்டுவாடா நடக்குதா எனக்கு கேள்விப்பட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல யாருங்க இருப்பாங்க? 4ல இருந்து 7, 7ல இருந்து 10 சாயந்தரம் ஆனா இந்த மாதிரி தான் ஏரியால பட்டுவாடா நடந்துகிட்டு இருக்கு. நாங்களும் எத்தனையோ தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். வர்றவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்களே ஒழிஞ்சு இது எங்க நடக்குது, யாராவது இது பண்றாங்க அப்படின்னு அவங்களும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்க பார்க்க வரோம் அப்படிங்கிற மட்டும் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக மட்டும் வந்து பாத்துட்டு போறாங்க. மத்தபடி யாரு பண்றா, எதுக்காக பண்றா, இதுங்க வந்து எதிர்கட்சி பண்ணுதா ஆளுங்கட்சி பண்ணுதா அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஆளுங்கட்சியால மட்டும்தான் இது பண்ண முடியுதுன்னு. ஆனா தெரிஞ்சுமே விட்டுட்டு போறாங்க. தேர்தல் ஆணையம் இதை வந்து கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் ஆணையத்தோட நன்றி உங்களுடைய கருத்தை பேசுவதற்கு. நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கே வர்றாங்க அப்படிங்கிற சொல்றீங்க. இன்னொரு நண்பர் இருக்கார் நவலூர் பகுதியிலிருந்து. உங்களுடைய கருத்தை சுருக்கமா பேசுறீங்க. ஸ்ரீரங்கம் தொகுதியை சேர்ந்த நவலூர் பகுதியிலிருந்து இன்னொரு நண்பர் உங்களுடைய கருத்தை சுருக்கமா பேசுங்க. ரங்கராஜ் ரொம்ப சந்தோஷங்க லைன் கொடுத்ததுக்கு. ஆக்சுவலா இங்க ஸ்ரீரங்கம் தொகுதியில எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுதான் உண்மையான நிலவரம். இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்கன்ட்டு யாரும் வந்து அவங்க கையை கொண்டு போய் வச்சு பிரஸ் பண்ணல, ஓட்டிங் போடல. சோ இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே கொடுத்துட்டு எங்களுக்கு போடுங்கன்னு சொல்றாங்க. இது என்னோட உரிமை, நான் போய் உள்ள போய் போடுறது. சோ இன்னைக்கு நான் மார்க்கெட்டிங் இன்ஜினியரா இருக்கேன். நான் வந்து வேலையில ரிசைன் பண்ணிட்டு ஒரு ஒன்றியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல ஜாயின் பண்ணிடலாமோன்னு யோசிக்கிறேன். அதுதான் இன்னையோட நிலைமை சார். நன்றி நண்பரே. உங்களுடைய கருத்துக்கு வந்து நகைச்சுவா இருந்தாலும் மிகப்பெரிய வேதனையும் கொடுக்குறது. நான் நிகழ்ச்சி முடிக்கும் போது நான் சொல்றேன். திரு முத்துமணி, உங்களுடைய இறுதியான கருத்துக்கள். நீங்க பாத்திருக்கீங்க அதிகமான குற்றச்சாட்டுகள் அதிமுக மீது, அதிகமான பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்துக்கள் திரு முத்துமணி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொன்னார்கள். குற்றச்சாட்டுகள் எவ்வளவு சொன்னாலும் கூட கடைசியில் தீர்ப்பளிக்க போவது மக்கள் தான். எனவே ஜனநாயகத்தின் மக்கள் தீர்ப்பை தலைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் தீர்ப்புக்கு ஸ்ரீரங்கம் தொகுதியில் சோதனையும் வேதனையும் ஏற்பட்டிருப்பதை இன்றைக்கு எண்ணி பார்க்கிற மக்கள் சமதர்ம நீதி வழங்கி புரட்சிகரமான திட்டங்களையும் சாதனைகளும் செய்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மக்களின் அம்மாவுடைய தலைமையில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டர்கள் நிர்வாகிகளும் அம்மாவுடைய அறிக்கையை அவர்கள் 95% இந்த தொகுதிக்கு செய்த சாதனைகளை புத்தகமாக நேரடியாக ஒவ்வொரு வாக்காளரிடமும் கொடுத்து இன்றைக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேர்த்துள்ளார்கள். எனவே கடந்த மன்னிக்கிற முத்துமணி நான் வந்து உங்களுடைய கருத்தை தான் கேட்டேன், வாக்கு கேட்க சொல்ல மன்னிக்கிற உங்களுடைய கருத்தை பதிவு கொண்டதற்கு நன்றி. மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இங்களுடைய விவாதம் இருக்க மக்களுடைய கருத்து இது போன்ற பிரச்சனை அதிகரிப்பதற்கான காரணம் யார்? தேர்தல் கமிஷனா, ஆளுங்கட்சியா, எதிர்கட்சியா? மக்களுடைய பார்வை என்ன இப்போது பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் பிரச்சனைக்கான காரணம் அதிமுக ஆளுங்கட்சி என்று 72% மக்களும், தேர்தல் கமிஷனை என்று 4% மக்களும், எதிர்க்கட்சி தான் காரணம் என்று 24% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் கமிஷன் தான் இது போன்ற பிரச்சனைக்கான காரணம் என்று 4% மக்களும், எதிர்க்கட்சிகள் தான் இது போன்ற பிரச்சனைக்கான காரணம் என்று 24% மக்களும், ஆளுங்கட்சி தான் இது போன்ற பிரச்சனைக்கான காரணம் என்று 72% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நண்பர் ஒரு கடைசியா பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அரசியல் கட்சி சேர்ந்துடலாமா பாக்கிறேன், அவ்வளவு பணம் புழங்குன்னு சொன்னார். நான் காலையில ஒரு நண்பர்கிட்ட பேசினாங்க, எவ்வளவு பணம் கொடுக்கப்படுது. அவர் சொன்னார், அதிமுக சார்பா 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டது, திமுக சார்பா 500 ரூபாய் கொடுக்கப்பட்டது, 2500 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 பேர் கொண்ட குடும்பத்தில் 15000 ரூபாய் வந்துவிட்டது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு அவர் சொன்னார். ஆனால் அதை கேட்ட போது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது. அவர் சொன்ன கூற்று எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியாது. அவருடைய குடும்பத்தில் 6 பேர் இருக்கிறார்கள். 15000 ரூபாய் உண்மையிலே அரசியல் கட்சியில் சார்பா கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் பணம் கொடுக்கப்படுவதும் பணம் வாங்கப்படுவதும் அதை மகிழ்ச்சிகரமாக பகிர்ந்து கொள்ள நேர்வதும் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் துயரமாக பார்க்கிறேன். இது அதிமுகவோ, திமுகவோ, பாஜகவோ, மார்க்சிஸ்டோ எந்த கட்சி செய்தாலும் பணம் கொடுப்பது எவ்வளவு குற்றமோ அதை விட மிகப்பெரிய குற்றம், அதற்கு இணையான குற்றம் பணம் வாங்குவதும் கூட. நம்முடைய ஜனநாயக உரிமையை நாம் விலை பேசுவோமானால் நமக்கு இந்த அரசியல் கட்சியை கேள்வி கேட்கக்கூடிய எந்த உரிமையும் இல்லாமல் போய்விடும் என்பதை நண்பர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.